हम सभी प्रार्थना करेंगे। இந்த மாதத்தினுடைய கடைசி நாளுக்கு நாம் வந்திருக்கிறோம். इस महीने के आखिरी हफ्ते में हम आए हैं। இந்த 4வது மாதம் முழுவதும் அன்றைய இரக்கம் அன்றைய கிருபை நம்மோடு கூட இருந்தது. इस 4 हफ्ते पूरा परमेश्वर का कृपा अनुग्रह हमारे साथ था। உலகம் முழுவதும் நடுங்கி பயந்து கொண்டிருக்கிற இந்த நாளிலே पूरे संसार भर गिड़गिड़ाते हुए डर के यहाँ इस दिन में रह रहे हैं। அன்றைய பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் ஒரு சேதமும் அணுகாமல், लेकिन परमेश्वर ने हम बच्चों को कोई विपत्ति नहीं आने நோவாவினுடைய दिया। பேழைக்குள்ளாய் இருந்ததான தேவ பிள்ளைகளை போல கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே அவருடைய பேழைக்குள்ளாக நம்மை மறைத்து நம்மை பாதுகாத்து கொண்டு வந்தார். जिस तरह नोहा अपने जहाज के अंदर सुरक्षित था, उसी तरह परमेश्वर ने हम बच्चों को सुरक्षित रखा है अपने इस जहाज के अंदर रखकर। நாம் ஜெபிப்போம். हम सभी प्रार्थना பரலோகத்தின் பிதாவே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம்ப்பா. परमेश्वर स्वर्गीय पिता, हम आपको धन्यवाद देते இந்த हैं। காலையிலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு நாங்கள் சேர்ந்து பாடவும், உம்முடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தவும் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर, आपके बच्चों के साथ मिलकर हम गीत गाकर आपका आराधना करने के लिए हमें एक मौका दिया, उसके लिए हम धन्यवाद எங்கெல்லாம் देते हैं। ஆண்டவருடைய பிள்ளைகள் அமர்ந்து கேட்கிறார்களோ அந்த இடங்களிலெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கட்டும். जहाँ कहीं भी परमेश्वर आपके बच्चे बैठकर सुन रहे हैं, वहाँ पर सब परमेश्वर का प्रशंसा भरकर रहना चाहिए। இந்த ஆராதனையை ஆசீர்வதிங்க, इस आराधना को आप आशीष कीजिए, பாடலை ஆசீர்வதிங்க, गाए हुए गीत को भी தேவ आप வார்த்தையை आशीष कीजिए, ஆசீர்வதிங்க. परमेश्वर का संदेश को भी आप आशीष ஒவ்வொரு कीजिए। பகுதியிலும் உம்முடைய பிரசன்னத்தினால மூடிக்கொள்ளுங்க. हर एक बाग में परमेश्वर के प्रशंसा से बनकर இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं, ஆமென். आमीन। நம்முடைய பாடப்புத்தகத்திலே 344வது பாட்டு, தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மற்றும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. 344வது பாட்டு. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்தருவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே நிர்மூலமாகாததும் நிற்பதும் கிருபை நிர்மூலமாகாததும் நிற்பதும் கிருபை நீசன் என் பாவங்களை
தேடும் போது கிருபை தினம் அதிகாலையில் தேடும் போது கிருபை மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் புதுமேவும் கிருபை தாருமே புதுமேவும் கிருபை தாருமே ஸ்தோத்திர ஜபத்தினால் பெருகுதே கிருபை ஸ்தோத்திர ஜபத்தினால் பெருகுதே கிருபை ஆத்துமபாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே ஜெபவரம் கிருபை தாருமே ஜெபவரம் கிருபை தாருமே கர்த்தர் வெளிப்படும் நாள் ஆழித்திடும் கிருபை கர்த்தர் வெளிப்படும் நாள் ஆழித்திடும் கிருபை காத்திருந்தே அடைந்திடவே இயேசுவே உம்மை சந்திக்கவே இரக்கமாய் கிருபை தாருமே இரக்கமாய் கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே ஸ்தோத்திரம் 349வது பாடலை நாம் பாடுவோம். கிருபையாய் நிலை நிற்கிறோம், உங்க கிருபையால நிலை நிற்கிறோம். கிருபையாய் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையாய் நிலை நிற்கிறோம். கிருபையாய் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையாய் நிலை நிற்கிறோம். கிருப 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 கிருபையாய் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையாய் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருப, பெரியவனாக்கினது உங்க கிருப. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருப, பெரியவனாக்கினது உங்க கிருப. கிருப 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 கிருபையாய் நிலை நிற்கிறோம்,
கிருபையாய் நிலை நிற்கிறோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையாய் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையாய் நிலை நிற்கிறோம். கிருபையாய் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையாய் நிலை நிற்கிறோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையாய் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையாய் நிலை நிற்கிறோம். ஆமென். கிருபையாய் நிலை நிற்கிறோம். உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையாய் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையாய் நிலை நிற்கிறோம். ஆமென். கிருபையாய் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையாய் நிலை நிற்கிறோம். 350வது பாட்டு பாட. உங்க கிருபைதான் என்னை தாங்குகிறது. உண்மையாகவே தேவ கிருபைதான் நம்மை இந்த நாள் வரைக்கும் நம்மை தாங்கி நம்மை நடத்தினது. ஒரு உணர்வோடு கூட இந்த பாட்டை பாட. 350வது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத
கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சுமந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சுமந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஆமென். ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. நாம் ஜெபிப்போம். கேட்க போகிற வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करेंगे सुनने वाले संदेश के लिए. हम सभी नम्र करके अपने आप को सब தேவ प्रार्थना करें. கிருபை குறித்து நாம் பாடினோம். परमेश्वर के कृपा के बारे में हमने गीत गाया. அந்த கிருபையை நம்முடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த காலையிலே வசனத்தின் மூலமாய் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். उस करुणा को इस सुबह के समय पर संदेश के द्वारा परमेश्वर के वचन के द्वारा अनुभव करने के लिए परमेश्वर हमारे साथ मिलना அன்பின் चाहिए. பிதாவே இந்த காலை நேரத்துக்காக மீண்டும் துதிக்கிறோம். हमारे प्रेमी अच्छे पिता इस सुबह के समय के लिए दोबारा एक और बार கிருபையை हम குறித்து स्तुति நாம் करते हैं. பாடினோம்ப்பா. आपके करुणा के बारे में हमने गीत गाया. ஆண்டவரே எங்களோட நீங்க பேசுங்க. हमारे साथ आप बात कीजिए. வசனத்தை விளங்கிக் கொள்ள கிருபை தாங்க. वचन को हम समझने के लिए கேட்கிற परमेश्वर अनुग्रह உள்ளங்களோடு कीजिए. ஆவியானவர் பேசுங்க. सुनने वाले हृदय के साथ भी आत्मा जी बात कीजिए. தடைகள் எல்லாம் மாற்றிக்கொள்ளுங்க. सारे रुकावटों को दूर कर இயேசு दीजिए. கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता. आमीन. புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் विलाप गीत का पुस्तक 3 अध्याय 22ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 22वां वचन हम सब ले लेंगे. இந்த வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. ये वचन ऐसा कहता है, நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே.
ये यहोवा की महाकरुणा का फल है कि हम मिट नहीं गए। நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. ये यहोवा की महाकरुणा की फल है कि हम मिट नहीं गए। தேவனுடைய மனுஷனாய் இருக்கிற எரேமியா அன்றைக்கு தேசத்திலே நடந்த பிரச்சனைகளை அவன் கண்டு அந்த கொஞ்ச ஜனங்கள் மாத்திரம் இருந்தார்கள். அவர்களோடு கூட அவன் தேவனை நோக்கி அவன் ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையை அவன் சொல்லுகிறான். भविष्यद्वक्ता जो यिर्मयाह है, इस देश में हुए बहुत सारे परेशान समस्याओं को देखकर और कितने लोग नष्ट हो गए, उसमें से बचे हुए कुछ लोगों के बीच में मिलकर वो परमेश्वर के अनुग्रह को महसूस करके कहता है, अनेकर अमितमाई पिडित्तुकोंडु नेबुकाद्नेच्छराल कोंडु पोगपट्टार्गल. बहुत लोगों को पकड़कर नेबुकाद्नेच्छर के द्वारा लेकर गए थे. ஒரு சொற்ப ஜனங்களை மாத்திரம் அந்த இடத்தில் வைத்திருந்தார். लेकिन कुछ लोग जो वहां पर रखे गए थे, தீர்க்கதரிசியாகிய எரேமியாவும் அவர்களோடு கூட இருந்தார். भविष्यद्वक्ता यिर्मयाह भी उनके साथ थे. தேசங்கள் எல்லாம் உடைந்து கிடக்கிறது, தெருக்கள் எல்லாம் அவிதமாய் அலங்கோலமாய் இருக்கிறது, அநேகர் மூச்சிட்டு கிடக்கிற நேரங்கள். देश पूरा टूट फूट कर गया है, वहाँ के लोग सारे इधर उधर चले गए हैं और वहाँ के लोग मृत्यु के इधर जा रहे हैं. அப்பொழுதுதான் எரேமியா சொல்கிறான், நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. तब यिर्मयाह कहते हैं कि हम मिट नहीं गए, वो परमेश्वर का महाकरुणा है. இன்றைக்கு தேசத்திலே இந்தியாவில் மாத்திரமல்ல உலகமெங்கும் இந்த கொரோனாவினால் பலவிதமான பயங்கள் இன்றைக்கு ஏற்பட்டு வெளியிலே செல்ல முடியாமல் வீட்டுக்குள் அடைந்து கிடப்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். आज पूरे देश भर में, इस दुनिया भर में लोग सभी जगह पर डर के मारे घर के अंदर बैठे हैं, बाहर नहीं जा पा रहे. हम सब इस कोरोना वायरस के बारे में जानते हैं. என்ன நடந்து விடுமோ என்கிற ஒரு பயம் எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கிறது. क्या होने वाला है, एक डर सबके मन में बैठ गया है. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த காலையிலே நாம் கேட்க போகிற இந்த வார்த்தை நம்மை ஆறுதல் படுத்தட்டும், நம்மை உற்சாகப்படுத்தட்டும், நம்மை அவிதமாக ஊக்குவிக்கட்டும். ऐसे ही परिस्थिति में हम सुनने वाले ये वचन हमें तसल्ली देने दो, हमें खुशी देने दो और हमें आनंद देने चाहिए. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. हम मिट नहीं गए, वो परमेश्वर का महाकरुणा का தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் எப்பொழுதும் ஆண்டவருடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபையும் நாம் மேன்மை பாராட்டுகிறவர்களாய் காணப்படணும். परमेश्वर के बच्चे आप और मैं हमेशा परमेश्वर का महाकरुणा के बारे में बताते रहना चाहिए, उनका धन्यवाद करते रहना चाहिए. எத்தனை பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். कितने संसार के लोग इस दुनिया से जा रहे हैं. அவர்களிலும் நீங்கள் நானும் மேலானவர்கள் அல்ல. उनके बीच में भी हम सब बहुत बड़े लोग ஆனால் नहीं हैं. நாம் நினைக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு என்றால் அது ஆண்டவருடைய கிருபைதான். लेकिन हम सोचने वाला एक वाक्य, एक शब्द जो है वो परमेश्वर का அந்த कृपा. கிருபை தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது என்னென்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், அந்த கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த காலையில உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். उस महाकरुणा के बारे में जब याद करेंगे तो हम ये सोचेंगे कि परमेश्वर हमें कैसे आशीर्वाद करते हैं उस महाकृपा की वजह से, और हम उस महाकरुणा को कैसे पा लेंगे करके वही आज संदेश இந்த காலையில நாம் கொடுக்க போகிற அந்த செய்தியினுடைய தலைப்பு தேவ கிருபையிலே நாம் நிலைத்திருப்பது எப்படி. आज संदेश का विषय है कि हम महाकरुणा में कैसे मिट नहीं जाएंगे और सफलता में रहेंगे. தேவனுடைய கிருபையிலே நாம் வளர்வது எப்படி, इस महाकरुणा में हम कैसे बढ़ोतरी पाएंगे என்கிற தலைப்பிலே தாமே உங்களோடு கூட இந்த காலையிலே நான் பேசுகிறேன். इसी विषय में मैं आपके साथ आज बात करने वाला हूँ. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ரெண்டு காரியங்களை உங்களுக்கு முன்பாக இந்த காலையிலே நான் வைத்து நான் கடந்து போகிறேன். जूना नियम में मैं दो कार्यों को आपके सामने रखकर जाना चाहता हूँ. ஒரு பெரிய ஒரு ஜனக்கூட்டத்தை பார்த்து இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், एक बड़े झुंड के लोगों के बारे में, इस्राएल लोगों के बारे में परमेश्वर यहोवा ने किया ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே
ஆண்டவர் பேசின வார்த்தைகளை நான் உங்களோடு இந்த காலையில வைக்க விரும்புகிறேன். और एक अकेले व्यक्तित्व के जीवन में भी परमेश्वर ने बात किया गया एक कार्य को मैं आपके सामने बताना இந்த ரெண்டு பேருக்கும் நாம் அதை கவனிக்கும் பொழுது ஒன்றை ஆண்டவர் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார், ஒன்று தேவ கிருபையாகும். और परमेश्वर जब हम ये दो कार्यों को देखते हैं तो परमेश्वर एक कार्य को एक मुख्यत्व देते हैं, वो है परमेश्वर का महाकरुणा. தேவ கிருபை அந்த ஜனத்தோடு இருக்கும் பொழுது நான் உனக்கு என்னென்னலாம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்றார். जब परमेश्वर का अनुग्रह उनके साथ रहेगा तो वो लोगों के बीच वो क्या क्या करते हैं करके यहोवा அந்த தனி மனுஷனை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்கிறார், அந்த கிருபை உன்னோடு கூட இருக்கும் பொழுது உன்னுடைய எதிர்காலம் வரைக்கும் நான் என்னென்னலாம் உனக்கு நான் செய்வேன் என்று சொல்றார். और जब वो अकेले व्यक्ति के साथ मिलते हैं तो परमेश्वर कहते हैं कि जब महाकरुणा तेरे पास आएगा तो उस अनुग्रह के द्वारा मैं तेरे जीवन में क्या क्या कर सकता हूं. இவர்கள் மேல் மாத்திரமல்ல, இந்த காலையிலே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தேவ கிருபை நிலைத்து நிற்கணும், தாங்கணும். और ना केवल के उनके ऊपर ही लेकिन परमेश्वर के वचन सुनने वाले हम सभी बच्चों के ऊपर भी परमेश्वर का अनुग्रह हमें संभालना चाहिए, हमें उठाकर रखना चाहिए सुरक्षित. ஏசாயா 54 அதிகாரம் ऐसाया का पुस्तक 54वां अध्याय 10 வசனத்திலே 10वां वचन में அந்த வசனம் இப்படி சொல்கிறது, ये वचन ऐसा कहता है, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். चाहे पहाड़ भी गिर जाए, चाहे पहाड़ भी दूर हो जाए या कुछ भी हो जाए तो भी परमेश्वर का महाकरुणा तुम्हारे बीच से नहीं निकलेगा करके परमेश्वर தேவனுடைய ஜனத்தோடு கூட இஸ்ரவேல் மக்களோடு கூட ஆண்டவராய் கர்த்தர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். परमेश्वर इज़राइल लोगों के बीच में परमेश्वर यहाँ पर उनके साथ एक प्रतिज्ञा करते हैं. கைவிடப்பட்ட ஒரு நிலைமையோடு கூட இருந்தவர்கள், उन लोगों को अकेलेपन में छोड़ दिया गया, एक परिस्थिति आ गई, நிலைமையில இருந்தவர்கள் बहुत ही निराशपन में थे, ऐसा एक परिस्थिति ஆண்டவர் था. தம்முடைய கிருபையும் ஆண்டவருடைய இரக்கத்தையும் அவர்களுக்கு முன்பாக வைத்து தேவன் வாக்கு பண்ணுகிறார். उस अनुग्रह को, उस महाकरुणा को उनके सामने रखकर परमेश्वर ये कार्य, ये प्रतिज्ञा कहते हैं. இந்த அதிகாரத்தில் சொன்னது போல 7ஆம் வசனத்திலிருந்து அதை வாசித்து பாருங்கள். 54ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசித்தால் அவருடைய நிலைமை போல உங்களுடைய வாழ்க்கையும் அமைந்திருக்கலாம். ये 54वां अध्याय 7वां वचन से जब हम पढ़ेंगे आपका परिस्थिति भी उन्हीं के जैसा होगा रहेगा. அந்த ஆண்டவராய் கர்த்தர் அவர்களுக்கு சொல்கிறார், என் கிருபை விலகாது. तो परमेश्वर यहाँ पर कहते हैं कि मेरा अनुग्रह तुझसे नहीं छूटेगा, என் கிருபை உன்னை விட்டு விலகாது, मेरी करुणा तुमसे कभी नहीं हटेगी, நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். मैं तेरे साथ एक प्रतिज्ञा करता हूँ. எவ்வளவு நல்ல தேவன்! परमेश्वर कितना भला ஏன் है. அந்த கிருபையை ஆண்டவர் அங்கே வைக்கிறார் என்றால், क्यों परमेश्वर वहाँ पर उनका अनुग्रह रखते हैं? அவர்கள் எத்தனை தவறு செய்திருந்தாலும், क्योंकि वह चाहे कितने भी उन्होंने गलतियां தேவனுக்கு की हो, விரோதமான காரியங்களை எத்தனை செய்திருந்தாலும் उन्होंने परमेश्वर के विरोध कितने भी அந்த कार्य किया கிருபை हो, என்ன செய்கிறது? அது எல்லாவற்றையும் மறைத்து அது மூடுகிறது. वो उनका करुणा क्या करता है? वो सभी को ढककर बंद करके रखता है. அவர்களை மன்னிக்க வேண்டும், उन्हें माफ करना है, அவர்களை வாழ வைக்க வேண்டும், उन्हें जीवन देना है, அவர்களுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். उनके भविष्य आशीर्वादित बनकर रहना. எங்கே ஒரு என் தன்மையோடு கூட ஆண்டவருடைய கிருபை அவர்கள் செய்த தப்பிதங்கள் எல்லாவற்றையும் அது மூடி மறைத்து என்னுடைய இரக்கத்தினால் கிருபையினால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உயர்த்துவேன். उनके अनुग्रह, उनका कृपा, उन्होंने किए गए सारे गलतियों को माफ कर कर ढक कर उन्हें अनुग्रह से, कृपा से आशीर्वाद करते हैं, उन्हें उन्नति स्थान देते அந்த हैं. கிருபை இருக்கும் பொழுது என்ன நடக்குமா? जब वो करुणा उनके साथ होता है तो क्या होता है? 54ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே 54:11 में हम पढ़ते हैं, உன் கல்லுகள் பிரகாசமாயிருக்கும். तेरे पत्रों की पचकारी करके बैठाऊंगा. 54ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே 54:12 में हम पढ़ते हैं, உன் பலகணிகள் பளிங்கும், உன் வாசல்கள் மாணிக்க கற்களும், உன் மதில்கள் உச்சித கற்களுமாக நான் மாற்றுவேன். तेरे कलेश में मानिकों से, तेरे फाटक लाड़ियों से और तेरे सब सिवानों का मनोहर
रत्नों से बनाऊंगा। 13 வசனத்திலே உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். 13 वचन में हम ऐसे पढ़ते हैं कि तेरे बच्चे भी स्थिर रहेंगे உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். और तुम्हारे बच्चे की समाधान बहुत बड़ा होगा। 14 வசனத்திலே கொடுமைக்கு நீ தூரமாவாய், திகில் உன்னை அணுகாது. 14 वचन में हम ऐसे पढ़ते हैं तो तुम डरने ना पड़ेगा और तू भयभीत होने से बचेगा। 17 வசனத்திலே और 17 वचन में உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. तेरा विरुद्ध कोई भी कुछ भी आएगा तो भी वो कुछ हानि नहीं करेगा तुझे। இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராய் கர்த்தர் அந்த ஜனத்துக்கு முன்பாக வைத்தார். ये सभी आशीर्वाद को, ये सभी प्रतिज्ञा को परमेश्वर उन लोगों के बीच में रखे। இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு நான் கொடுக்க வேண்டும் என்றால் என் கிருபை உன்னோடு கூட எப்பொழுதும் இருக்க வேண்டும். ये सभी आशीर्वाद अगर मुझे तुझे देना है तो आप मेरा अनुग्रह तेरे ऊपर हमेशा रहना அந்த चाहिए। கிருபையை நான் பார்க்கத்தான் நான் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையிலே நான் நிறைவேற்றுவேன். वो अनुग्रह देखते देखते ही मैंने जो प्रतिज्ञा तुझे दिया है वो तेरे जीवन में मैं पूरा करूंगा। அதான் ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது. वही परमेश्वर कहते हैं कि मेरा महाकरुणा तुझसे नहीं அந்த हटेगा। கிருபையை விலக்காமல் நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். वो करुणा को तेरे बीच से न हटाते हुए तुझे என்னுடைய सुरक्षित रखना கிருபை है। உன்னை விட்டோ உன்னுடைய பிள்ளைகளை விட்டோ குடும்பத்தை விட்டோ விலகி போகாமல் நீ அவிதமாக எனக்கு பிரியமான மகளாய் மகனாய் ஜீவிக்க வேண்டும். मेरे अनुग्रह तुझसे तेरे बीच में, तेरे परिवार और बच्चों के बीच से न हटते हुए तू मेरे हिसाब से प्रेमित चलना चाहिए। அப்பொழுது நான் சொன்ன இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையிலே எழுத்தின் பிரகாரமாக அது நிறைவேறும். तभी मैंने जो ये प्रतिज्ञा कहा है वो सभी लिखते हुए, वो सभी लिखित में पूरी तरह से पूरा होना चाहिए तेरे जीवन में। இது ஒரு பெரிய ஒரு ஜனத்திற்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். ये बड़ी एक प्रजा को परमेश्वर ने दिया गया ये என் प्रतिज्ञा। கிருபை உன்னை விட்டு விலகாது. मेरा अनुग्रह तुझसे कभी नहीं हटेगा। ஒரு தனி மனுஷனை பார்த்து ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார். एक अकेले व्यक्ति को भी देखकर परमेश्वर ने ऐसे कहा। சங்கீதத்தின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் भजन संगीता का पुस्तक 89 24ஆம் வசனத்திலே 89 हम 24 में ऐसे என் पढ़ते हैं, கிருபை அவனோடு இருக்கும். मेरा महाकरुणा उसके साथ रहेगा। 28ஆம் வசனத்திலே 28 वचन में என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக நான் காப்பேன். मैं अपनी करुणा को उस पर सदा बनाए रखूंगा। 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2 सामुएल 7वां अध्याय 15ஆம் வசனத்திலே 15 वचन में தாவீதை விட்டு என் கிருபையை நான் விலக்கி போட மாட்டேன். दाऊद से मेरा अनुग्रह को, मेरा करुणा को मैं என் उसके बीच से கிருபை नहीं அவனோடு निकालूंगा। கூட இருக்கும். मेरा करुणा उसके साथ என் हमेशा கிருபையை रहेगा। என்றென்றைக்கும் அவனுக்காக நான் காப்பேன். मेरे करुणा हमेशा उसके लिए मैं सदा रखूंगा। அவனை விட்டு தாவீதை விட்டு என்னுடைய கிருபை விலகாது. दाऊद के बीच से मेरा अनुग्रह नहीं हटेगा। யோசித்து பாருங்கள், தேவன் ஒரு தனி மனுஷனை அழைத்து அவருடைய கிருபையை அங்கே முக்கியப்படுத்துகிறார். सोचकर देखिए, परमेश्वर ने एक अकेले एक व्यक्ति को बुलाकर उसके कृपा, उनके अनुग्रह के बारे में उसे प्रकट करते हैं। கிருபை என்று சொல்லும் பொழுது தகுதி இல்லாதவனுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வெகுமதி இல்லாவிட்டால் ஒரு இரக்கம் தான் கிருபை. और अनुग्रह करुणा कहते हुए परमेश्वर जो कोई भी चीज में कुछ भी चीज में उपयोग नहीं है उसको परमेश्वर देता है। ये बड़ा एक तरस खाकर देने वाला एक दया है। தேவன் அந்த கிருபையை கொடுக்கும் பொழுது அந்த மனுஷன் தகுதியா இருக்கிறானா, அவன் அதற்குரியவன் தானா, அதற்குரிய பாத்திரவனா என்பதை கர்த்தர் பார்க்க மாட்டார். परमेश्वर देखते नहीं है कि क्या वो व्यक्ति जो है जो मैं इसको करुणा देने वाला हूँ, क्या वो उसके लिए तैयार है, या उसका है तुच्छ मानते नहीं। தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு இரக்கம் தான் ஆண்டவருடைய கிருபை. और जिसका वो वर्थ नहीं है उसके लिए परमेश्वर जो करुणा देते हैं वही परमेश्वर का करुणा। இங்கே தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், यही दाऊद को देखकर परमेश्वर कहते हैं, சவுலை விட்டு என் கிருபை விலக்கிறது போல தாவீதே உன்னை விட்டு என் கிருபை விலக்க மாட்டேன். जैसे साउल से मेरा करुणा दूर हट गया है, दाऊद मैं तुझसे मेरा करुणा कभी என் नहीं கிருபை हटाऊंगा। உன்னோடு இருக்கும். मेरा करुणा तुझसे हमेशा என் रहेगा। கிருபையை என்றென்றைக்கு உனக்காக நான் காப்பேன்.
मेरा करुणा हमेशा तेरे लिए संभाल कर रखूंगा। 18 சங்கீதம் 50 வசனத்திலே 18 भजन संगीता 50वां वचन में அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார்। उन्होंने अभिषेक किया हुआ दाऊद और उनके संतान के लिए वो हमेशा सदा के लिए अनुग्रह रखते हैं। சதா காலமும் அவனுடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார்। सदा वो उनके परिवार के लिए अनुग्रह बना के रखते हैं। கிருபை ஒரு பெரிய ஒரு ஜனத்தை உயர்வாக ஆசீர்வாதமாக மேன்மையாக நடத்தும் என்று நாம் பார்த்தோம்। हमने देखा कि करुणा कैसे एक बड़े प्रजा को बहुत ही आशीर्वादित रूप से बहुत ही बड़े उत्तम स्थान में रखा गया है। இங்கே ஆண்டவராய் கர்த்தர் சொல்றார், என் கிருபை தாவீதே உன்னோடு மாத்திரமல்ல உன்னுடைய பிள்ளைகளோடும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளோடும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளோடும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும்। और परमेश्वर यहाँ पर दाऊद के साथ भी ऐसे ही कहते हैं कि मेरा करुणा ना कि केवल तेरे साथ लेकिन तेरे बच्चों के साथ, तेरे आने वाले वंश के साथ, तेरे पीड़ित के साथ भी रहेगा। ஒரு முறை தேவனுக்கு விரோதமான பாவம் செய்து விட்டான்। एक बार वो परमेश्वर के विरुद्ध उसने पाप कर दिया। நாத்தான் தீர்க்கதரிசி अपने பாவத்தை உணர்த்தினார்। नातान पवित्रता जो है वो उसके पाप को बताया। 51 சங்கீதத்திலே அவன் உள்ளம் உடைந்து மனஸ்தாபப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் அவன் அழுகிறான்। 51 भजन संगीता में वो मन को टूटकर उसका मन टूटकर वो परमेश्वर के सामने रोता है। என்னுடைய ரட்சிப்பு போய்விடுமோ? वो डर के मारे कहता है कि क्या मेरा उद्धार दूर हो பரிசுத்த ஆவியை जाएगा? நான் இழந்து விடுவேனோ? क्या मैं अपना पवित्र आत्मा खो என் தேவன் बैठूंगा? எனக்கு வாக்கு பண்ணின அந்த கிருபை இல்லாமல் போய்விடுமோ? क्या परमेश्वर ने मुझे जो प्रतिज्ञा दिया है वो करुणा से मैं दूर हो जाऊंगा? கண்ணீரோடு கூட அவன் அழுது ஜெபிக்கும் பொழுது वो जब आंसू बहाकर रोकर प्रार्थना करता है அவன் நினைத்தது போல ஒண்ணும் நடக்கல। वो जैसे सोचा कुछ नहीं हुआ। ஆகையால் 66 சங்கீத 20 வசனத்திலே சொல்லுகிறான், इसीलिए 66 भजन संगीता 20वां वचन में वो कहता है, தம்முடைய கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம்। और उनके करुणा मेरे बीच से ना निकाला उसके लिए मैं धन्यवाद அவருடைய देता हूं। கிருபை என்னை விட்டு விலக்கல। उन्होंने मेरे करुणा को मेरे बीच से दूर नहीं किया। அவருடைய கிருபை என்னோடு கூட இருக்கிறது। उनका करुणा मेरे साथ है। அவ்வளவு மகிழ்ச்சியோடு கூட தேவனை துதிக்கிறார்। कितने खुशी के साथ वो परमेश्वर का स्तुति करता है। ஆண்டவருடைய கிருபை தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் வேணும், அதை நாம் இழந்து விடக்கூடாது। परमेश्वर का अनुग्रह परमेश्वर के बच्चे हम सभी को हर एक रोज हर दिन हमें चाहिए। சவுல் இழந்தது போல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இழந்து விடக்கூடாது। जैसे साउल ने खो गया है वैसा हम भी उस करुणा को खोना ஒவ்வொரு नहीं चाहिए। நாளும் ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கணும், ஜெபிக்கணும், ஐயா உம்முடைய கிருபை எனக்கு தாங்க। हर एक दिन परमेश्वर से पूछना है, प्रार्थना करना है, परमेश्वर मुझे आपका करुणा கிருபை दीजिएगा। உங்களை உயர்த்தும்। आपका वो करुणा ही आपको उत्तम स्थान கிருபை देगा। உங்களை பாதுகாக்கும்। वही करुणा आपको संभाल कर रक्षा ஆபத்துக்கு करेगा। நாச மோசத்துக்கு நீங்க விலக்கி கர்த்தர் உங்களை பாதுகாப்பா। सारे भयानक स्थिति में भी, सारे परिस्थिति में, सारे नष्ट कष्ट में परमेश्वर वो ही करुणा आपको எதிர்கால सुरक्षित रखेगा। சந்ததிகள் கர்த்தரை சார்ந்து ஜெபிப்பார்। आपके संतान और आने वाले पीड़ित भी उसके साथ ही चलेंगे। ஹல்லேலூயா। हालेलुया। ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள। परमेश्वर के बच्चे हम सब उस करुणा को पाना चाहिए। தாவீது தேவ கிருபையை விசேஷமாய் அவன் ருசித்து அதை அனுபவிக்கிறான்। दाऊद परमेश्वर के करुणा को विशेष रूप में वो चक्कर देखता है। 36 சங்கீதம் 36वां भजन संगीता 7 வசனத்திலே 7वां वचन में, தேவனே உம்முடைய கிருபை எத்தனை அருமையானது, परमेश्वर आपका अनुग्रह कितना प्यारा है, அதனால் மனுபுத்திரர் உம்முடைய செட்டி நிழலில் வந்தடைகிறார்கள்। इसीलिए सारे पुत्र सारे लोग आपके ही शरण में आते हैं। தேவனிடத்திலே ஜனங்கள் ஏன் வருகிறார்கள் என்பதை தாவீது ஆராய்ச்சி செய்து 2 காரியத்தை சொல்றார்। परमेश्वर के बच्चे परमेश्वर के पास क्यों आते हैं करके दाऊद जो है ढूंढ कर 2 कार्यों को कहता है। ஏன் ஜீவனுள்ள தேவனை தேடி ஜனங்கள் வருகிறார்கள்? क्यों परमेश्वर जीवित परमेश्वर को ढूंढकर परमेश्वर के बच्चे आते हैं? அவனுடைய நாட்களில் अनेक விக்கிரக ஆராதனை நிறைந்த ஒரு காலகட்டங்கள்। उनके दिनों में बहुत सारे मूर्ति पूजा होने वाला समय था। ஆனால் ஜனங்கள் எல்லாரும் தேவனை தேடி வருவதை அவன் பார்க்கிறான்।
लेकिन उन सारे लोगों को परमेश्वर आकर मिलने का वो समय है, वो देखता है। ரெண்டு காரியத்தை சொல்றான். दो कार्यों को वहाँ कहता ஒன்று है। 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே एक कार्य में कहता है 65 दूसरे वचन संख्या ஜெபத்தை में, கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். जो परमेश्वर का जो प्रार्थना सुनते हैं सारे मनुष्य तेरे पास आएंगे। ஏன் ஜனங்கள் இடத்தில் வருகிறார்கள்? क्यों सारी प्रजा तेरे पास आते हैं? அவருடைய கண்ணீரை நீ பார்க்கிறீர், அவருடைய ஜெபத்துக்கு நீ பதில் கொடுக்கிறீர். क्योंकि तू उनके आंसुओं को देखता है और तू उनके प्रार्थना का जवाब देता है। நீ ஜீவனுள்ள தெய்வம். आप जीवित परमेश्वर, நீ ஒரு கல்லு மண் அல்ல. आप एक मूर्ति या पत्थर नहीं நான் हो। ஜெபிக்கும் பொழுது என் ஜெபத்தை எவ்வளவு அவளோடு கூட நீ கேட்டு எனக்கு பதில் கொடுக்கிறீர். जब मैं आपसे प्रार्थना करता हूँ कितने चाहत के साथ आप मुझे जवाब देते हो। மாம்சமான யாவரும் இடத்தில் வருகிறார்கள். इसीलिए सभी मानसिक लोग आपके साथ ही आते हैं, आपके இரண்டாவது ஒரு पास आते காரணம் சொன்னார். हैं। और दूसरी बात कहता है 36ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே வாசித்தோம். 36:7 में हम पढ़ते हैं, உம்முடைய தேவனே உம்முடைய கிருபை எத்தனை அருமையானது. परमेश्वर आपका करुणा कितना प्यारा है, அதனால் மனுஷர்கள் உம்மிடத்திலே வருகிறார்கள். इसीलिए मनुष्य तेरे पास आते हैं। உம்முடைய கிருபை எத்தனை அருமையானது. परमेश्वर आपका करुणा कितना प्यारा है। ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய கிருபையை நாம் ருசித்து பார்க்கலாம். परमेश्वर के बच्चे परमेश्वर का अनुग्रह को हम चक्कर देखना है। ருசித்து பார்த்து தாவீது சொல்லுகிறான், எத்தனை அருமையாய் இருக்கிறது. जब वो चक्कर देखता है, इसीलिए दाऊद कहता है कि कितना मिठास है அதை நான் उसमें। டேஸ்ட் பண்ண அந்த அதனுடைய இனிமை அதனுடைய சுவை குறையவே இல்லை. जो उसको मैं स्वाद करते करते उसको मैं चखते चखते उसका मिठास कभी नहीं कम हुआ। தேவனுடைய கிருபை அருமையானது என்பதை இந்த காலையில ருசித்து பாருங்கள். परमेश्वर का करुणा बहुत मिठास है करके आप स्वाद करके चख करके देखिएगा। தாவீதின் காலங்கள் முடிந்தது. दाऊद का समय समाप्त हो गया। சாலமோனுடைய காலங்கள் தொடங்கினது. और सुलेमान का दिन शुरू हो गया। சாலமோன் ஜெபிக்கிறார். सुलेमान प्रार्थना करता है। 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் दूसरा इतिहास 4 अध्याय 42ஆம் வசனத்திலே दूसरा इतिहास 6:42 में உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்கு பண்ணின கிருபைகளை நினைத்தருளும் என்று கேட்கிறார். और जैसे तुमने आपके दास दाऊद को आपने अनुग्रह दिया, उसी प्रतिज्ञा को आज मुझे भी देना करके वो ஆண்டவரே நீர் அவர்களுக்கு நீர் வாக்கு பண்ணின அந்த கிருபையை நீ நினைக்கணும் ஐயா. आपने जो वादा किया उस अनुग्रह को परमेश्वर आज भी आप उसे याद करना है। என்றால் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். क्योंकि परमेश्वर ने उस दिन में उन्हें प्रतिज्ञा दिया था। அவனுடைய சந்ததியோடும் தலைமுறையோடு இருக்கும். परमेश्वर ने वादा किया था कि उसके साथ, उसके संतान के साथ, उसके पीढ़ी के साथ वो करुणा ஆண்டவருக்கு रहेगा। முன்பாக நினைப்பூட்டுகிறார். वही सुलेमान उनके सामने वो याद करता है परमेश्वर के सामने। காலங்கள் அப்படியே தொடர்ந்து போய் கொண்டே இருந்தது. दिन बर दिन ऐसे ही समय बीतता गया। சாலமோனுடைய காலங்கள் முடிந்தது. सुलेमान का भी दिन खत्म होने लगा। अनेक देव மக்களுடைய காலங்கள் வந்தது. और अनेक परमेश्वर के दासों का समय आने लगा। அப்பொழுது அவர்கள் பிரச்சனையான நேரத்திலே தாவீதுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமான அந்த கிருபைகளை நினைத்து ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறார்கள். तभी वही परेशानी के समय पर भी उन लोग परमेश्वर ने दिया दाऊद को जो प्रतिज्ञा दिया, वादा किया, उसको स्मरण करते हुए वो प्रार्थना करते हैं। 89ஆம் சங்கீதம் 49ஆம் வசனத்திலே 89 भजन संगीता 49 वचन நீ में தாவீதுக்கு உம்முடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உம்முடைய பூர்வ கிருபை எங்கே என்று சொல்கிறார். आपने दाऊद को जो सत्य कहकर आपने जो प्रतिज्ञा दिया, वो पूर्व जो महाकरुणा है कहाँ गया, वो पूछते ஆண்டவரே हैं। பூர்வ காலத்தினுடைய அந்த கிருபை இப்ப எங்க போய் விட்டது என்று वो கேட்டார். प्राचीन काल का जो करुणा है वो अब कहाँ गया करके वो पूछते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। சாலமோனுடைய தாவீதுடைய காலங்கள் முடிந்து எத்தனை வருஷங்களாகி விட்டது.
दाऊद का समय, वो जो प्राचीन काल है वो समाप्त होकर कितना समय बीत தேவ गया। ஜனங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த தாவீதுக்கு சொன்ன அந்த பூர்வ காலத்து கிருபைகளை நினைத்து அது எங்கேயா என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஆண்டவருக்கு முன்பாய் அதை நினைப்பூட்டி ஜெபித்தார்। परमेश्वर के दासों लोग ने जब वो प्रार्थना करते हैं तो प्राचीन काल की दाऊद के महाकरुणा के बारे में स्मरण करते हुए, उससे याद करते हुए वो प्रार्थना करते हैं। ஏனென்றால் என் கிருபை உன்னை விட்டு விலகாதப்பா। क्यों बोले तो क्योंकि उनका करुणा, परमेश्वर का करुणा कभी भी உன்னுடைய तुझसे नहीं பிள்ளைகள் हटेगा। எல்லாருடைய வாயிலையும் அந்த கிருபை அமிதமாக நிறைந்து கொண்டே இருக்கும்। क्योंकि उन्होंने कहा था कि हमेशा तेरे पीढ़ी, तेरे संतान के बीच में हमेशा मेरा करुणा இந்த रहेगा। காலங்கள் முடிந்து சகரியாவின் காலங்கள் வந்தது। अब उनका समय भी समाप्त होकर अभी सकरिया का दिन आ चुका था। அப்பொழுது ஆண்டவராய் கர்த்தர் இங்கே ஒரு காரியத்தை சொன்னார்। तो परमेश्वर यहोवा यहाँ पर एक कार्य कहते हैं। 12ஆம் அதிகாரம் சகரியா 10ஆம் வசனத்திலே जकरिया 12:10 में हम ऐसे पढ़ते हैं, தாவீதின் குடும்பத்தின் மேலும் அவிதமா எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன்। मैं दाऊद के घराने के बीच और यरूशलेम के घराने के बीच में भी एक कृपा अनुग्रह के आत्मा को, एक विनती का आत्मा को उन पर डालता हूँ। எவ்வளவு காலங்களாய் விட்டு தாவீதினுடைய காலத்துக்கும் சகரியாவுடைய காலத்துக்கும் दाऊद के समय का और सकरिया का समय का बीच में कितने दिन बीत चुके थे, समय बीत चुका था। நாட்களில் எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கலாம்। कितने दिन के उस बीच में कितने सारे संभव எத்தனையோ आकर जाकर थे। ராஜாக்கள் மடிந்து போயிருக்கலாம்। कितने राजाओं मर भी गए होंगे। ஆனால் தாவீதுக்கு தேவன் சொன்ன அந்த கிருபையை கர்த்தர் மறக்கவே இல்லை। लेकिन दाऊद को परमेश्वर ने जो महाकरुणा दिया था, वो परमेश्वर ने नहीं அதைத்தான் இங்கே छोड़ा। சொல்றார், वही यहाँ पर कहते हैं, நான் தாவீதின் குடும்பத்தின் மேல் என் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவேன்। वही यहाँ पर कहते हैं परमेश्वर कि मैं दाऊद के परिवार के ऊपर मेरे अनुग्रह का आत्मा और विनती का आत्मा उन पर डालता हूँ। அந்த கிருபையை ஊற்றப்பட்ட பிற்பாடு அவர்கள் என்னவாய் மாறினார்கள்? वो अनुग्रह का आत्मा डालने के बाद वो किस में बदल जाते हैं? பைபிள் வசனம் சொல்லுகிறது, वचन ऐसा कहता है, 12ஆம் அதிகாரம் சகரியா सकरिया 12 अध्याय 8ஆம் வசனத்திலே 8वां वचन में இங்கே ஆண்டவர் சொல்ற வார்த்தை, यहाँ पर परमेश्वर कहते हुए ये वाक्य, நான் தாவீதின் குடும்பத்தார் எருசலேமின் குடும்பத்தாருக்கு முன்பாக அவர்களை தேவனைப் போலவும் கர்த்தருடைய தூதனைப் போலவும் நான் அவர்களை மாற்றுவேன்। और मैं दाऊद के घराना और यरूशलेम के निवासियों को बीच में मैं उन्हें एक परमेश्वर के दूत के जैसा, परमेश्वर के जैसा मैं उन्हें बदलूंगा। இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள்। ये वचन को मैं पढ़ता हूँ, ध्यान दीजिए। ஸ்தோத்திரம்। அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார்। उस समय यहोवा यरूशलेम के निवासियों को मानो डाल से बचा அந்நாளிலே लेगा। தாவீதை போல தள்ளாடினவன் தாவீதை போல இருப்பான்। और उस समय उनमें से जो ठकरे खाने वाले वो दाऊद के समान होगा। தாவீதின் குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனை போலும் கர்த்தருடைய தூதனை போலும் இருப்பார்கள்। और दाऊद का घराना परमेश्वर के समान होगा, अर्थात यहोवा के उस दूत के समान जो उनके आगे आगे चलता था। தாவீதின் காலங்கள் எத்தனை வருஷமாய் விட்டது। दाऊद का समय बीतकर कितने वर्ष हो गए थे। ஆனால் தாவீதினுடைய பிள்ளைகளை ஆண்டவராய் கர்த்தர் நாட்கள் எப்படி வைக்கிறார்? लेकिन दाऊद के बच्चों को परमेश्वर यहोवा कैसे रखते हैं? தேவனுடைய அந்த தாவீதின் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது தேவனை பார்ப்பது போல இருந்ததா? दाऊद के बच्चों को देखते हुए, उनके घराने को देखते हुए परमेश्वर को देखने का समान கர்த்தருடைய था। தூதனை பார்ப்பது போல இருந்ததா? परमेश्वर के दूत को देखने का समान था। ஏனென்றால் क्यों बोले तो? அவர்கள் மேல தேவ கிருபையின் ஆவி ஊற்றப்பட்டு கொண்டிருந்தது। क्योंकि उनके ऊपर परमेश्वर का करुणा डाल रहे थे। இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்காக மாத்திரமல்ல, உங்களுக்காக எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது। ये वचन सारे केवल उनके लिए नहीं था, लेकिन आपके लिए, हमारे लिए भी है। இந்த வசனங்கள் எல்லாம் மனதில் வைத்து அவிதமாக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபியுங்கள்। உங்களுடைய பிள்ளைகளும் தேவனைப் போல கர்த்தருடைய தூதனைப் போல உங்களுடைய பிள்ளைகள் மாற வேண்டும்। ये सभी वचनों को पकड़कर आप प्रार्थना कीजिए, आपके घराने, आपके बच्चों भी परमेश्वर की तरह, परमेश्वर के दूतों की तरह समान बदलना चाहिए। இதெல்லாவற்றுக்கும் காரணம் தேவ கிருபைதான்। ये सभी का कारण एक ही है, परमेश्वर का महाकरुणा। இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளணும்।
यही करुणा को हम पाना चाहिए। இந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு 4 காரியங்களை உங்களோடு நான் சொல்லி முடிக்கிறேன். ये करुणा को पाने के लिए मैं 4 कार्यों को आपके सामने बताना மிக चाहता हूँ। வேகமாக நான் கடந்து போகிறேன். बहुत ही जल्दी से मैं चल जाऊंगा। தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபையிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். परमेश्वर ने आपको दिया गया उस करुणा के बीच में आपको स्थिर கிருபையிலே रहना। நாளுக்கு நாள் நீங்கள் வளர வேண்டும். उसी करुणा में आप दिन भर दिन बढ़ोतरी पाना। இந்த கிருபையிலே நீங்கள் நிலைத்திருந்து இந்த கிருபையிலே நீங்கள் வளர வேண்டும் என்றால் இந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்வது எப்படி? इस करुणा के बीच आप मिट नहीं जाकर आप इस करुणा के बीच उसमें बढ़ोतरी पाएंगे, तो ये इस करुणा को कैसे आपको पाना है? புலம்பல் 3ஆம் அதிகாரம் विलाप गीत का पुस्तक 3रा अध्याय 23ஆம் வசனத்திலே 23वां वचन में அவைகள் காலைதோறும் புதியவை. प्रतिबोर वो नहीं होती रहती है। இந்த கிருபையை அங்கே ஞானி அந்த எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், அந்த கிருபை காலைதோறும் புதியவை. इस करुणा के बारे में भविष्यद्वक्ता यिर्मयाह यहाँ पर कहते हैं कि वो प्रति भोर वो नया होता है। நம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் காலைதோறும் தேவன் புதிய கிருபைகளை நமக்காக வைத்திருக்கிறார்। परमेश्वर के बच्चे हम सभी को परमेश्वर हर प्रति भोर के समय पर उन्होंने हमारे लिए एक महाकरुणा रखा நீங்கள் है। காலையில எழுந்து ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து வேதத்தை தியானித்து நீங்கள் ஜெபிக்கும்போது தேவன் கொடுக்கிற கிருபை உங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அந்த நாள் முழுவதும் கொடுக்கிறது। जब सुबह उठकर परमेश्वर के करुणा को ढूंढकर जब प्रार्थना कर आप जब परमेश्वर के वचन परमेश्वर के शास्त्र को आप ध्यान देते हो और आप बाइबल पढ़ते हो, तो परमेश्वर का करुणा आपको हर एक समय पर आपको ताकत और सामर्थ्य देगा। அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு வேண்டிய பலனை அந்த கிருபை கொடுத்துக்கொண்டே இருக்கும்। उस दिन भर पर आपका ताकत और सामर्थ्य देता रहेगा। அதைத்தான் தேவனுடைய மனுஷனாய் இருக்கிற மோசே 90ஆம் சங்கீதத்தில் சொல்லும் பொழுது वही परमेश्वर का दास मूसा जो 90 भजन संगीता में कहता है 14ஆம் வசனத்திலே 14 वचन में நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உம்முடைய கிருபையால் திருப்தியாக்கும்। हम अपने जीवन भर खुशी और मगन से रहने के लिए प्रति भोर पे समय पर आपका महाकरुणा से हमें तृप्त कीजिए। ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் நாங்கள் மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு காலையிலே நீர் எங்களை கிருபையினால திருப்தியாக்கும்। परमेश्वर इस पूरे दिन भर हम खुशी और मगन से रहने के लिए प्रति भोर के समय पर हमें आपके करुणा से तृप्त कीजिएगा। காலையிலே கிருபையை பெற்றுக்கிட்டீங்கன்னா அந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியாய் திருப்தியாய் சந்தோஷமாய் ஸ்தோத்திர நிம்மதியாய் இருப்பீங்க। अगर आप प्रति भोर के समय पर आपने उस करुणा को पा लिया है, तो आप पूरे दिन भर आप खुशी मगन और खुशी से रहेंगे, आनंद से रहेंगे। எத்தனை பிரச்சனை வந்தாலும் அது உங்களை மேற்கொள்ளாது। कितने भी परेशानी आए तो वो आपको जीत नहीं पाएगा, ஏனென்றால் அதற்கு தகுந்ததான கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருவார்। क्योंकि उसके लिए आपको जितना करुणा की जरूरत है परमेश्वर आपको दे देंगे। ஆகையால் தான் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயை தேவன் அதிகாலையிலே நீ எழுந்து விடியற் காலையிலே என் சமூகத்தில் வந்து நில் என்று சொல்லுவார்। इसीलिए परमेश्वर के दास मूसा को परमेश्वर कहते हैं कि प्रतिभोर के समय पर तो उठकर मेरे सामने आकर खड़े हो जाओ। ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் காத்திருந்து அந்த கிருபையை அவன் பெற்ற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான்। इसीलिए परमेश्वर के सम्मुख में हमेशा रोज दिन भर दिन वो इंतजार कर परमेश्वर का अनुग्रह पाया एक समय था। காலையிலே கர்த்தர் கிருபையை நமக்காய் வைத்திருக்கிறார்। सुबह के समय पर परमेश्वर अपना अनुग्रह अपने தேவன் தம்முடைய ஜனத்தை சந்திப்பதற்கு தேர்ந்தெடுக்கிற நேரம் அதிகாலை। परमेश्वर अपने बच्चों से मिलने का एक समय जो प्रतिभोर है। அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுப்பதற்கு தேர்ந்தெடுக்கிற நேரம் அதிகாலை। उनको दिए गए आशीर्वाद को परमेश्वर देना चाहते हैं, वह भी प्रतिभोर का समय है। அதிகாலை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காலை। प्रतिभोर का समय एक आशीर्वादित समय है। ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே उत्पत्ति का पुस्तक 3रा अध्याय 10वां वचन में ஆண்டவராய் கர்த்தர் ஆதாமை தேடி வருகிறார்। ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? परमेश्वर यहोवा जो है आदाम को ढूंढ कर आते हैं, आदाम तू कहाँ है? பகலின் குளிர்ச்சியான நேரம், और प्रतिभोर का समय जो ठंडी का मौसम அதே था। பரிசுத்தவான்கள் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் அது அதிகாலை 3ல இருந்து 4 மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்றாங்க। वही धार्मिक लोग और बहुत सारे पंडित लोग कहते हैं कि वो एक प्रतिभोर का समय जो 3 से 4 के बीच में होगा। ஆதாமை தேடி ஆண்டவர் அந்த குளிர்ச்சியான நேரத்தில் வந்தார்।
परमेश्वर आदम को ढूंढकर उसी सुबह के ठंडी समय पर, सर्दी के मौसम पे आए। யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 31 35 வசனம் வரைக்கும் வாசித்தால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுப்பதற்கு தேவன் தெரிந்தெடுத்த நேரம் அதிகாலை. निर्गमन का पुस्तक 16:31 से 35 तक जब हम पढ़ेंगे, परमेश्वर ने इस्राएल लोगों के बीच में जो मन्ना देते हैं उस समय था वो प्रतिबोर का समय। அது வெயில் ஏறினால் அது உருகி போகும். क्योंकि अगर धूप आ गया तो वो ऐसे ही चला जाता था। அவர்கள் அன்றைக்கு பட்டினியாக தான் இருக்கணும். और वो रोटी नहीं, मन्ना नहीं रहता और वो भूखे मारे रहते थे। ஆகையால் எல்லாரும் பிள்ளைகள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாரும் அந்த அதிகாலையிலே எழுந்து கர்த்தருக்கு கொடுத்த மன்னாவை அவர்கள் சேகரிக்க வேண்டும். इसीलिए सारे बुजुर्ग, बड़े, बच्चे, सभी स्त्री पुरुष, सभी लोग बड़ी बोर के समय पर उठकर वो उस मन्ना को इकट्ठा करते हैं। அதிகாலை உங்களை ஆசீர்வதிக்கிற, பாதுகாக்கிற நேரம். प्रतिबोर का समय आपको आशीर्वाद करने वाला, आपको सुरक्षित रखने वाला एक समय है। 63ஆம் சங்கீதம் 1:3 வசனத்தை வாசித்தார். 63 भजन संगीता 1 और 3 में हम पढ़ते हैं, ஆண்டவரே அதிகாலையில் உம்மை தேடுகிறேன், प्रतिबोर के समय पर परमेश्वर मैं आपको ढूंढता हूँ। ஜீவனை பார்க்க உம்முடைய கிருபை நல்லது, जीवन को भी देखने से अच्छा आपका अनुग्रह என் कितना बड़ा உதடுகள் है। உம்மை துதிக்கும். मेरा होठ आपकी स्तुति करेगा। தாவீதுனுடைய அனுபவம் அப்படி இருந்தது. दाऊद का अनुभव ऐसा ही था। நீங்கள் கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? आप करुणा पाना है क्या? அதிகாலையில் எழுந்திரு. प्रतिबोर के समय पर आपको ஆண்டவருடைய उठना है। சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே கிருபை தாங்க என்று கேளுங்க. परमेश्वर के सम्मुख में घुटना टिकाकर परमेश्वर से पूछना है, परमेश्वर वो अनुग्रह मुझे भी दीजिएगा। நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். नीति वचन 8:18 में हम पढ़ते हैं कि जो प्रतिबोर के समय पर मुझे ढूंढता है वो मुझे அதிகாலையிலே पालेगा। தேவனை தேடி கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். प्रतिबोर के समय पर परमेश्वर को ढूंढकर आप पा लीजिएगा। அந்த கிருபை பலனையும் உங்களுக்கு பாதுகாப்பையும் உங்களுக்கு தரும். वही करुणा जो है आपको सामर्थ, आपको ताकत, आपको रक्षा करेगा। ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் ஒரு இடத்திலே அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். एक परमेश्वर का दास एक जगह पे सेवा कर रहा था। அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய 4 பிள்ளைகளும் அந்த இடத்திலே கூடாரங்கள் அமைத்து அந்த பகுதியில் இருக்கிற ஜனத்திற்கு சுவிசேஷங்கள் அறிவித்துக் கொண்டிருந்தார். उनके बच्चे, उनके साथ उनकी पत्नी, उनके 4 बच्चे मिलकर एक निवास बनाकर वहाँ के लोगों के बीच में वो परमेश्वर का सुसमाचार बता रहे இவர்கள் थे। சுவிசேஷம் அறிவிப்பது அங்கே இருக்கிற பிரஜாதிய மக்களுக்கு விருப்பம் இல்லை. और ये सुसमाचार जो बता रहे थे वो वहाँ के अन्य जाति के लोगों को पसंद नहीं था। எப்படியாயிலும் இவர்கள் இந்த இடத்தை விட்டு விரட்ட வேண்டும். कैसे भी करके उन्हें इस बीच से भगाना है। அது அவர்களால் முடியாதிருந்தபடியினால் और ये उनसे न हो पाया, இவர்கள் इसलिए குடும்பமாய் இவர்கள் அழித்து விட வேண்டும் என்று தீர்மானித்து தீய மனுஷர்கள் अनेகர் அந்த வீட்டை சுற்றிலுமாய் சூழ்ந்து விட்டார்கள் ஒரு ராத்திரியில. उनके पूरे परिवार को मिटा देना चाहिए, नष्ट कर देना चाहिए करके और सारे लोगों ने मिलकर बहुत सारे दुष्ट लोगों को बुलाकर उनके रात के बीच में, उनके घराने के बीच में ठहर गए। கைகளிலே தீவட்டிகள் இருந்தது, இன்னொரு கையிலே அருவாள்களும் அவிதமான கொடுமையான ஆயுதங்களும் இருந்தது. और उनके हाथों में कई सारे हथियार थे, लकड़ी का, आग का लकड़ी था और कई सारे तलवार और बहुत सारे लकड़ियां भी थे। கணவனும் மனைவியும் அந்த ஊழியக்காரன் அவருடைய ஊழியக்கார மனைவியும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார். उनके पति और पत्नी जो है, परमेश्वर के दास जो है, वो बहुत ही गिड़गिड़ाते हुए डर रहे थे। எங்களை கொன்று விடுவார்களோ, हमें क्या वो मार डालेंगे என்று நடுங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ऐसे गिड़गिड़ा रहे थे समय பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? बच्चों ने क्या किया? அவர்கள் பயப்படல.
उन्होंने वो डरे नहीं, தேவனை நோக்கி பாடினார். वो परमेश्वर की ओर देखकर पुकारने लगे, गीत ஆண்டவரே गाने உம்முடைய लगे। கிருபை எத்தனை மேலானது, परमेश्वर आपका अनुग्रह कितना बड़ा உம்முடைய है, இரக்கங்கள் எத்தனை மேலானது आपका करुणा कितना, दया कितना बड़ा என்று है। சொல்லி தேவனை துதித்து அவர்கள் பாடினார். ऐसे बोलकर वो गीत गाकर गुनगुनाने लगे। ஹல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் அந்த 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 சிறு பிள்ளைகள் அந்த பாடிக்கொண்டிருக்கும் பொழுது जब परमेश्वर के बच्चे, वो छोटे बच्चे जो गीत गा रहे थे, அவருடைய பாடல் எப்படி இருந்தது, ஜீவனை பார்க்கலாம் உம்முடைய கிருபை நல்லது. उनका गीत ऐसा था कि जीवन से भी अधिक तुम्हारा करुणा ही बहुत अच्छा है। ஆண்டவரே உம்முடைய கிருபை எவ்வளவு நல்லது आपका करुणा कितना भला है என்று சொல்லி அந்த 4 குழந்தைகளும் தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையும் நினைத்து பாடிக்கொண்டிருந்தார். ऐसे बोलकर वो 4 बच्चे परमेश्वर का अनुग्रह, परमेश्वर का करुणा को याद करके वो गा रहे थे। என்ன நடந்தது என்றால், क्या हुआ? எங்கிருந்தோ வந்த தெரு நாய்கள், कहीं से तो आए हुए वहाँ के रास्ते के जो कुत्ता थे, நூற்றுக்கணக்கான நாய்கள், 100 से भी अधिक कुत्ते लोग थे वहाँ அந்த पर। அந்த 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 மனுஷர்களை முற்றிலுமாய் சூழ்ந்து அவிதமாக கொலைக்க ஆரம்பித்தார்கள். वो लोगों के, वो दुष्ट लोगों के बीच में आकर वो कुत्ते सारे भौंकने लगे। அவர்கள் விரட்டி பார்த்தார்கள், முடியவில்லை. उन्होंने उसे वो कुत्तों को எல்லா भगाकर देखना நாய்களும் नहीं हो அவர்களை सका। கடிப்பதற்காக நெருங்கினார்கள். सारे कुत्ते मिलकर उन्हें काटने के लिए तैयार हो गए थे। இவர்கள் எல்லாம் தங்களுடைய கையில் இருக்கிற அம்புகளை, ஆயுதங்களை, தீவட்டிகள் எல்லாவற்றையும் போட்டுவிட்டு ஓட ஆரம்பித்தார்கள். ஓட ஓட அந்த நாய்கள் அவர்களை விரட்டி கடித்தது. और ये सारे दुष्ट लोग उनके हाथों के हथियार सारे और आग के लकड़ियां सब कुछ फेंक कर वो भागने लगे, लेकिन फिर भी वो कुत्तों ने उन्हें छोड़ा नहीं और उनके पीछे पीछे அவர்கள் கடிபட்டவர்களாய் அலறிக்கொண்டு ஓடினார்கள். वो उन कुत्तों ने उनको काटते हुए वो डर के मारे भागने लगे। எத்தனை நல்லவர், परमेश्वर कितना भला है। ஆகையால் தான் ரோமர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். इसलिए रोमियो 11:29 में हम पढ़ते हैं, தேவனுடைய கிருபை வரங்களும் परमेश्वर அவர் का அழைத்த அழைப்பும் மாறாதவை. परमेश्वर का करुणा का जो तोहफा है, वो वरन, वो तोहफा और उन्होंने जो हमें बुलाया गया है वो कभी नहीं हटेगा। ஆண்டவரே என்னுடைய ஜீவனை பார்க்கலாம் உம்முடைய கிருபை நல்லதப்பா. परमेश्वर हमारे जीवन से भी अधिक आपका करुणा ही அந்த अच्छा 4 है। குழந்தைகள் கிருபையை மேன்மைப்படுத்தினபடினால் वो 4 बच्चे करुणा को ही उन्होंने मुख्य கிருபையின் द्वार किया। தேவன் அங்கே நாய்களை தேவன் அனுப்பினார். उसी करुणा के वजह से परमेश्वर ने उन कुत्तों को भेजा। இது எங்கிருந்து வந்ததோ தெரியாது. वो कुत्ते कहाँ से आए पता ஆனால் नहीं, அந்த நாய்கள் எல்லாம் அவர்களை கடித்து குதற ஆரம்பித்தது. लेकिन वो सारे कुत्ते उन लोगों को काट कर चबाए। தேவன் எத்தனை நல்லவர், परमेश्वर कितना भला நாம் है। ஆராதிக்கிற தேவன் கிருபை நிறைந்த தேவன். हम आराधना करने वाला परमेश्वर करुणा भरा உங்களை அவர் है। பாதுகாக்கிறவர். वो आपको सुरक्षित रखते हैं। எந்த விதமான கொரோனாவுக்கும், எந்த விதமான ஸ்தோத்திரம் வியாதிகளுக்கும், ஜுரத்துக்கும், பலவீனத்திற்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறவர் அல்ல. कोई भी कोरोना या कोई भी बीमारी, कोई भी विपत्ति को आपको परमेश्वर नहीं डालते हैं आपको उस बीच में। காலையிலே எழுந்து கர்த்தரை துதியுங்கள், ஆண்டவருடைய கிருபையை தேடுங்கள். அதிகாலையிலே தேடுகிறவர்கள் கர்த்தருடைய கிருபையை கண்டு அடைவார்கள். प्रतिभोर के समय पर आप उठिएगा, परमेश्वर के करुणा को ढूंढिएगा, और जो प्रतिभोर के समय पर ढूंढेगा परमेश्वर के बच्चे वो पाएंगे। இரண்டாவதாக தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். दूसरी बात जो है, जो परमेश्वर जो बहुत धीरज से हैं, उनको परमेश्वर करुणा देते हैं। நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் जो नीति वचन का पुस्तक 3रा अध्याय 34ஆம் வசனத்திலே 34 में, இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். और परमेश्वर जो दीनता में होते हैं परमेश्वर उन्हें अनुग्रह देते हैं, तो दया खाते हैं परमेश्वर उन्हें भी अनुग्रह देते हैं। தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். दीनता के लोगों को परमेश्वर अनुग्रह देते हैं। 1 பேதுரு 5:5, யாக்கோபு 4:6 வாசித்தால், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார்.
पहले पत्रस जो है 5:5 और पहले पत्रस में हम पढ़ते हैं कि जो गर्व में रहते हैं परमेश्वर उन्हें नष्ट करते हैं, जो दीनता में रहते हैं परमेश्वर उन्हें अनुग्रह देते हैं। தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்த ஒரு நாளும் நீங்க அவிதமாய் வெட்கப்படவே கூடாது। परमेश्वर के सामने हम अपने आप को नम्र करना कभी नहीं भूलना चाहिए, कभी लज्जित नहीं होना चाहिए। கிருபை ஒரு நதி போன்றது। अनुग्रह जो है एक नदी के समान है। அது பரலோகம் என்கிற மேட்டிலிருந்து தாழ்மை என்கிற பள்ளத்தை நோக்கி வருகிறது। वो स्वर्ग के एक पहाड़ से आकर वो उधर से नीचे उतर के आता है। பள்ளமாக்கிய தாழ்மையை நோக்கி அந்த கிருபை ஓடி வருகிறது। और एक किनारे की ओर वो अनुग्रह जो है वो दीनता जो है आता है। அந்த கிருபையை பெருமையோ அகம்பாவமோ ஆணவமோ ஒன்றும் அணுகாமல் காத்துக்கொள்ள வேண்டும்। उस अनुग्रह को कोई भी गर्व, कोई भी क्रोध, कोई भी कुछ पाप या कुछ भी हो, वो सभी से हमें सुरक्षित रखना है। ஒரு கிறிஸ்தவ மகாநாடு ஒரு இடத்துல நடந்து கொண்டிருந்தது। एक मसीह का एक मीटिंग चल रहा था। ஒரு மிக பெரிய பெரிய பிரசுத்தவான்கள், ஒரு பெரிய வேத பண்டிதர்கள் எல்லாரும் அங்கே கூடியிருக்கிறார்கள்। बहुत सारे धार्मिक लोग और बहुत सारे पंडित लोग वहाँ पर ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் எல்லாரும் அங்கே கூடியிருக்கிறார்கள்। हजारों विश्वासियों भी वहाँ पर मौजूद थे। அந்த கூட்டத்தில் अनेक தெய்வ மக்கள் பிரசங்கியார்கள், பிரசங்கித்தார்கள், பிரசங்கிக்க அழைக்கப்பட்டிருந்தார்கள்। ஒரு வாலிப சகோதரனும் அங்கே பிரசங்கிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருந்தார்। और वहाँ पर बहुत सारे परमेश्वर के दास बुलाए गए थे, संदेश देने के लिए बहुत सारे लोग आए थे और उस बीच में भी एक जवान व्यक्ति भी संदेश देने के लिए मौजूद था। பெரிய பெரிய பாஸ்டர்மார்கள் அவனை அப்படியே உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்। बड़े पासवान लोग उसे वैसे घूर அனுபவம் நிறைந்த பரிசுத்தவான்களுக்கு முன்பாய் ஒரு சாதாரணமான ஒரு வாலிபன் கோட் ஷூட் போட்டுக்கொண்டு பிரசங்கிப்பதற்கு வந்திருக்கிறானே என்று ஆச்சரியப்பட்டார்கள்। बस इतने अनुभव पूर्वक लोगों के बीच में ऐसा एक जवान व्यक्ति जो है प्रचार करने के लिए आ गया है करके वो सोचने लगे। மற்றவர்கள் பார்க்க இவனுக்குள் பெருமை ஏறிக்கொண்டிருந்தது। और जैसे दूसरे लोग उससे घूरते गए, इसके ऊपर एक गर्व हो गया था। இங்கே இருக்கிற எல்லா வேத பண்டிதர்களுக்கு முன்பாக நான் இன்னும் அருமையாய் மேன்மையாய் பிரசங்கிக்க போகிறேன்। ये यहाँ के जो भी पंडित लोग मौजूद है, जो भी यहाँ पर दास लोग मौजूद है, उनके बीच में मैं बहुत अच्छी तरीके से उच्च स्थान पर मैं प्रचार எல்லாரும் ஆச்சரியப்பட வேண்டும்। और वो सभी आश्चर्यचकित होना है। தன்னுடைய பெருமை எல்லாம் அவர்கள் நினைத்து தலை குனிய வேண்டும்। उनके सारे घमंड को सोचते हुए वो शर्मनाक होना என்று இந்த வாலிபன் அவிதமாக மனதிலே நினைத்துக் கொண்டிருந்தான்। ऐसा सोचकर वो जवान व्यक्ति सोच रहा था। நேரம் வந்தது, उनका समय आ गया। இன்னார் பிரசங்கிப்பார் என்று சொன்ன உடனே அவன் மேடையிலே கோட் ஷூட் போட்டுக்கொண்டு மிக கம்பீரமாக ஏறினான்। और जैसे उसका नाम बुलाया गया, वो स्टेज में आकर खड़ा हो गया। कोट सूट पहनते हुए वो खड़ा था और बहुत गंभीरता से वो खड़ा था। மிக ஒரு மிடுக்காய் ஒரு பெரிய கர்வமாய் அவன் ஏறினான்। और बहुत ही घमंड के साथ वो वहाँ पर खड़ा था। அங்க போய் நின்றான்। वो वहाँ पर जाकर खड़ा हो என்ன गया। நடந்தது என்று தெரியவில்லை। क्या हुआ उसे नहीं पता। பிரசங்கிக்க முடியவில்லை। वो संदेश नहीं दे पा रहा था। வார்த்தைகள் வாயில வரவில்லை। उसके मुंह से वचन नहीं निकल அழியாத रहा था। நிலைமைக்குள்ளாக வந்து விட்டார்। वो रोया नहीं, लेकिन ऐसा एक परिस्थिति में आ गया था। அவன் வரும்போது துக்கத்தோடு அந்த பிரசங்கத்தை பண்ண முடியலங்கிற துக்கத்தோடு அவன் அந்த ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கினான்। वो प्रचार नहीं कर पाया, ऐसे एक दुख के साथ वो स्टेज से उतर गया था। அப்பொழுது பக்கத்தில் இருந்த அவன் வந்து உட்கார்ந்தான்। பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய தேவ மனுஷன், ஒரு ஊழியக்காரர், ஒரு மூத்தவர் அவனை பார்த்து சொன்னார்। तभी उनके बीच में, उनके बाजू में जो एक पासवान थे, परमेश्वर का दास, एक बड़ा एक परमेश्वर का दास था, उन्होंने उससे कहा, தம்பி, நீ இறங்கும் பொழுது எப்படி வந்தாய்?
बेटा तू जब उतरते समय कैसा நீ आया எந்த था? பயத்தோடு கவலையோடு வந்தாய் அல்லவா? तो जैसे बहुत ही भय भक्ति के साथ बहुत ही दुखित तू आया था। இதை போல நீ ஏறி இருப்பாய் என்றால், अगर तू इसी के जैसे तू खड़ा हुआ होगा நீ அருமையாய் பிரசங்கித்திருப்பாய். तो इससे भी अच्छा और अच्छा வரும் संदेश பொழுது दिया होगा। கம்பீரமாய் தலையை உயர்த்தி வந்திருப்பாய். और जब आते समय लौटते समय तो बहुत ही गंभीरता के साथ இந்த सर ऊंचा करते நிலைமை हुए உனக்கு आया होगा। ஏற்பட்டதற்கு காரணம் நீ பெருமையாய் மேடையில ஏறினபடியினால். ये स्थिति तुझे आ गया, कारण क्या है कि तू बहुत ही घमंड के रूप से तू தேவன் स्टेज पे பெருமை चढ़ा। உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். परमेश्वर घमंड लोगों के विरुद्ध खड़े होते हैं और जो दीनता में है उनके ऊपर परमेश्वर अपना அன்றைய अनुग्रह பிள்ளைகளாகிய उतारते हैं। நாம் தேவ கிருபையை பெறணும், அந்த கிருபையில நிலைத்திருக்கணும்னா தாழ்மை நமக்கு எப்பொழுதும் வேணும். परमेश्वर के बच्चे हम सब अगर हमें परमेश्वर का करुणा चाहिए तो हम दीनता में होना चाहिए படிப்போ हमेशा। அவிதமாய் செல்வாக்கோ குடும்பமோ ஸ்தோத்திரம் எதுவோ உங்களை அவிதமாய் மேன்மைப்படுத்துவதற்குரிய காரியத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. हमारा पढ़ाई हो या हमारा व्यापार हो या हमारा काम या हमारा दौलत हो, कुछ भी हमें परमेश्वर के करुणा के बीच में हमें उसे लेकर नहीं आना चाहिए। பரிசுத்தவான் பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற ராஜாக்களை கவனித்து பாருங்கள். जूना नियम के राजाओं को स्मरण कीजिएगा। 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் दूसरा इतिहास का पुस्तक 34वां अध्याय 11 இருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தால், अगर 11 से 13 तक हम पढ़ेंगे, மனாசேங்கிற ராஜாவை பார்க்கிறோம். मनासे राजा को हम यहाँ पर देखते அவனை हैं। போல ஒரு முட்டாளான ராஜா, அவனை போல ஒரு துன்மார்க்கமான ராஜா யாருமே இருக்க முடியாது. उसके जैसा एक मूर्ख राजा, उसके जैसा एक दुष्ट राजा कोई नहीं हो सकता है। அப்பொழுது அந்த தேசத்துக்குள்ளாய் அசிரியாவுடைய படைகள் வந்தது. तभी उस समय पर असरिया का राज्य जो है उनके देश में आ गया था। அவனை பிடித்து வெண்கல விலங்குகள் மாட்டி நினிவேக்கு இழுத்து கொண்டு போகிறார்கள். उसे पकड़कर उसके हाथ में जो हथकड़ी लगाकर उसे निनेवे की ओर में उसको लेकर जा रहे थे। 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 12 वचन में हम ऐसे पढ़ते हैं, மனாசே தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். मनासे परमेश्वर के सामने उसने अपने आप को அவன் போய் नम्र கொண்டிருக்கும் किया। பொழுதே தன்னை தாழ்த்துகிறான். वो अपने आप को परमेश्वर के सामने जाते हुए वो ஐயா, नम्र என்னை करता மன்னிக்கணும். जाता है। परमेश्वर मुझे माफ என்னுடைய कीजिएगा, பெருமையை மன்னிக்கணும், मेरे घमंडता को என்னுடைய माफ कीजिएगा, கீழ்ப்படியாமையை மன்னிக்கணும், मैं आपका आज्ञा का पालन नहीं किया उसने माफ कर दीजिएगा, அவலட்சணமான காரியம் எல்லாம் வச்சு நீங்க மன்னிக்கணும். मेरे सारे दुर्लक्ष्य के कार्यों को मुझे माफ कर दीजिएगा। கர்த்தர் அந்த நேரத்திலே அந்த அசிரியாவுடைய படை தலைவனோடு கர்த்தர் இடைப்பட்டார். तभी परमेश्वर उस असरिया के सेनाओं को बीच में परमेश्वर आए। என்ன நடந்ததுன்னு தெரியாது. तब क्या हुआ पता नहीं। இவனை நினிவே கல்ல திரும்ப எருசலேமுக்கு அவனை கொண்டு போய் விட்டுடு. उन्हें निनेवा को नहीं लेकिन फिर दोबारा यरूशलेम में जाके उन्हें पहुंचा दीजिएगा। அவன் இருக்கிற வரைக்கும் ஆளுகை செய்யட்டும். वो जब तक है तब तक उसे उस वहाँ पर राज्य தாழ்த்தின கொஞ்ச நேரத்தில் ஆண்டவராய் கர்த்தர் ஒரு 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 வித்தியாசமான காரியத்தை அவனுடைய வாழ்க்கையில செய்தார். वो जैसे ही अपने आप को परमेश्वर के सामने नम्र किया, उसी क्षण पर परमेश्वर ने एक बहुत ही अलग कार्य उसके உங்களுடைய जीवन में வாழ்க்கையிலேயும் किया। கர்த்தர் அற்புதங்களை செய்வார். परमेश्वर आपके जीवन में भी एक अद्भुत कार्य करेंगे। 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் दूसरा राजा 22वां अध्याय 19ஆம் வசனத்திலே 19वां वचन में ராஜாவாகிய யோசியாவை குறித்து நாம் பார்க்கிறோம். राजा ओसिया के बारे में हम ऐसे அவன் पढ़ते हैं, கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தின போது वो जब अपने आप को परमेश्वर के सामने नम्र किया, கர்த்தர் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவனுக்கு கிருபை பாராட்டினார். परमेश्वर ने उसकी विनती को सुनकर परमेश्वर ने उसे करुणा दिया। தேவ மக்களாகிய நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தணும். परमेश्वर के बच्चे हम परमेश्वर के सामने दीनता में होना தேவன் है। நம்மிடத்திலே தாழ்மை எதிர்பார்க்கிறார். परमेश्वर हमारे बीच में एक दीनता को चाहते हैं। ஆண்டவர் எதிர்க்கிற பிள்ளைகளை கர்த்தர் கவனிக்கிறார்.
परमेश्वर के विरुद्ध उठने वाले बच्चों के बारे में परमेश्वर देखते हैं। ஒரு முறை பார்வோனை பார்த்து மோசே விதமாய் பேசினார். एक बार फेरो को देखकर मूसा ऐसा बात करता है। யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே निर्गमन का पुस्तक 10वां अध्याय 3रा वचन में, பார்வோனே உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாதிருப்பாய். फेरो जो है तुम्हारे तू अपने आप को नम्र करने के लिए कब तक तू नहीं चाहता உன்னை தாழ்த்த எதுவரைக்கும் உனக்கு மனதில்லாதிருக்கும். तू अपने आप को नम्र करने का कब तक तुझे मन नहीं होगा। 10 வாதைகள் வந்து விட்டது. और कितने सारे 10 विपत्तियां आ गए हैं। அவிதமாய் தேவனுடைய கோபாக்கினி வந்து விட்டது. तो परमेश्वर का क्रोध भी आ गया है। தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்து கொண்டிருக்கிறது. परमेश्वर का न्याय का दंड भी आ गया है। எதுவரைக்கும் உன்னை தாழ்த்த மனதில்லாதிருப்பாய். अब और कितने समय तक अपने आप को दीनता में नहीं डालेगा। क्यों हुआ क्या? அவன் தாழ்த்த மனதில்லாதிருந்தபடியினால் கர்த்தர் அவனையும் அவனுடைய சேனை தலைவர்களையும் வீரர்களையும் செங்கடலிலே கர்த்தர் அழித்து போட்டார். परमेश्वर अब वो अपने आप को नम्र नहीं कर पाया परमेश्वर के सामने, इसलिए परमेश्वर ने उसको, उसके सैनिकों को, उसके सारे लोगों को जो है उसके वो लाल समुद्र के बीच में ही उसे मिटा दिया गया। தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தணும். परमेश्वर के सामने हम अपने आप को नम्र करना है। 138ஆம் சங்கீதம் 138 भजन संगीता 6ஆம் வசனத்திலே 6वां वचन में, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் परमेश्वर एक उत्तम स्थान में होते தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். परमेश्वर एक उच्च स्थान में होते हुए भी दीनता के लोग, தாழ்மை உள்ளவனை தேவன் நோக்கி பார்க்கிறார். वो दीनता के लोगों को देखते हैं। தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி பாருங்கள். जब परमेश्वर के सामने आप अपने आप को உங்களை नम्र करके கர்த்தர் நோக்கி देखिए, பார்ப்பார். परमेश्वर आपको भी देखेंगे। உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்து காணப்படும். आपका जीवन एक उत्तम स्थान पाएगा। கர்த்தர் உங்களை உயர்த்துவார். परमेश्वर आपको एक उन्नति स्थान देंगे। நீங்கள் தாழ்மையாய் நடந்து கொண்டால் जब आप अपने आप को கிருபைக்கு नम्रता மேல் से கிருபையை चलाएंगे, பெற்றுக் கொள்வீர்கள். आप अनुग्रह के ऊपर अनुग्रह पाएंगे। மூன்றாவதாக तीसरी बात, 32ஆம் சங்கீதம் 32वां भजन संगीता 10ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 10वां वचन में, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். परमेश्वर के ऊपर भरोसा रखने वालों पर परमेश्वर का अनुग्रह रहेगा। கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். परमेश्वर के ऊपर भरोसा रखने वाले के ऊपर परमेश्वर का करुणा हमेशा घेरता கிருபை रहेगा। பெற்றுக் கொள்வதற்கு வழிகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். अनुग्रह पाने के लिए मैं कार्य को बता रहा அதிகாலையிலே हूँ। ஆண்டவருடைய சமூகத்திலே தேடி வருகிறவனுக்கு கிருபை கொடுக்கிறார். प्रतिपोर के समय पर परमेश्वर के सम्मुख को ढूंढने आने वालों தேவனுடைய को சமூகத்திலே परमेश्वर தன்னை अपना करुणा देते हैं। தாழ்த்துகிறவனுக்கு கிருபை கொடுக்கிறார். परमेश्वर के सामने जो नम्र करता है उसको परमेश्वर இங்கே நாம் करुणा देते பார்க்கிறோம் हैं। கர்த்தரை நம்புகிறவனுக்கு கிருபை जो கொடுக்கிறார். परमेश्वर के ऊपर विश्वास रखता है उनके ऊपर भी अपना करुणा உங்களுடைய परमेश्वर देते हैं। நம்பிக்கை மனுஷன் மேல் அல்ல, உங்களுடைய நம்பிக்கை ஜீவனுள்ள தேவன் மேல் இருக்க வேண்டும். आपका भरोसा, आपका विश्वास परमेश्वर के ऊपर, मनुष्यों के ऊपर नहीं, लेकिन जीवित परमेश्वर के ऊपर होना உங்களுடைய चाहिए। நம்பிக்கை பணத்தின் மேல் அல்ல, आपका भरोसा एक धन के ऊपर नहीं, தேவன் மேல் காணப்பட வேண்டும். परमेश्वर के ऊपर होना चाहिए। அமெரிக்க டாலரை நீங்கள் எடுத்து பாருங்கள். एक अमेरिका के डॉलर को आप निकाल के உலகத்திலே அமெரிக்க देखिएगा। டாலர் இருந்தால் எங்கேயும் செல்லுபடியாகும். अगर एक आपके हाथ में आपके पास अमेरिका का डॉलर है तो कहीं संसार में कहीं இந்தியா भी जाओ மணி, आपको स्वीकार நம்முடைய किया जाएगा। இந்தியா மணி எல்லா இடத்திலும் செல்லுபடியாகாது. अपने भारत देश का रुपया जो है वो सब जगह पे नहीं चलता है, ஆனால் அமெரிக்க டாலர் எல்லா இடத்திலும் செல்லுபடியாகும். लेकिन अमेरिकन डॉलर जो है सभी दुनिया भर में कहीं भी जाओ वो அதுல चलेगा। மேல அப்படி எழுதிருப்பாங்க, उसके ऊपर वैसा लिखा जाता है, trust in the Lord. भरोसा कीजिए परमेश्वर के ऊपर। தேவன் மேல உங்களுடைய நம்பிக்கை இருக்கட்டும். परमेश्वर के ऊपर अपना विश्वास रखिए। இந்த பணத்தை இந்த அமெரிக்கா தேசத்தின் மேல் அல்ல, इस अमेरिका के देश के ऊपर இந்த नहीं, டாலர் மேல் அல்ல, इस डॉलर के ऊपर नहीं, தேவன் மேல் ஒரு நம்பிக்கை இருக்கு. परमेश्वर के ऊपर आपका भरोसा தேவன் होना மேல் चाहिए। உங்களுடைய நம்பிக்கை வை. परमेश्वर के ऊपर अपना विश्वास रख। Trust in the Lord. ट्रस्ट इन द लॉर्ड, परमेश्वर के ऊपर अपना विश्वास रख। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய அவர்கள் எல்லாரும் தேவனை முன்னிறுத்தி அவர்கள் வைத்ததினால இன்ன வரைக்கும் அவங்க எத்தனையோ தப்பு செய்தாங்க, இன்ன வரைக்கும் கர்த்தரால் உயர்த்தப்பட்டு தான் இருக்கிறாங்க.
परमेश्वर के बच्चे, परमेश्वर वो सभी लोग जो है परमेश्वर के ऊपर इतने भरोसा में थे, इसीलिए वो जितना भी गलतियां करे तभी भी वो परमेश्वर के सामने वो अभी भी उत्तम स्थान पाए हुए हैं। ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் एक परमेश्वर का ஒரு दास था, ரோட்ல போய் கொண்டிருந்தார். अब वहाँ वो एक रास्ते में चल रहा था, ஒரு சின்ன கடை. एक छोटा सा दुकान அந்த था। கடையில நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் என்று எழுதி கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று எழுதியிருந்தது. और इस दुकान में ऐसा लिखा था, नीति वचन 28-25 में ऐसा लिखा था कि जो परमेश्वर के ऊपर विश्वास करता है वो फूलेगा और फलेगा। கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். जो परमेश्वर के ऊपर विश्वास करता है वो फूलेगा। சின்ன கடை. छोटा सा एक दुकान था। இதை அந்த ஊழியக்காரன் வரும்போது போகும்போதெல்லாம் அந்த வசனத்தையும் அந்த கடையும் பார்த்து கொண்டே அவர் போவார். वो परमेश्वर का दास जो है आते जाते समय उस दुकान को और उस वचन को देखता जाता था। பெரிதானது. वो दुकान थोड़ा बड़ा हो गया। ஸ்தோத்திரம். பக்கத்தில் இருக்க இடங்களை வாங்கினார்கள். बाजू बाजू के जो जगह थे वो भी उन्होंने இந்த தேவனுடைய மனுஷன் போகும்பொழுதெல்லாம் ஆண்டவர் எவ்வளவா இந்த கடைக்கு எவ்வளவு கடை ஓனருக்கு நன்மை செய்கிறார் என்று அவன் அறிந்தார். ये परमेश्वर का दास देखते हुए जाता था कि एक दुकान, इस दुकान के मालिक को परमेश्वर சில வருஷங்களுக்குள்ளாய் அந்த கடைகள் ஒரு பெரிய ஒரு பிக் பஜார் போல மிக பெரிதாக மாறினது. और कुछ ही समय में वो छोटा सा एक दुकान जो है एक बिग बाजार के तरह एक बड़ा सुपरमार्केट बन गया था। அந்த ஊழியக்காரர் இப்படி சொல்றார். तभी वो परमेश्वर का दास ऐसा कहता है, அவருடைய அந்த சுவற்றிலே அவருடைய கடையில எழுதியிருந்த அந்த வார்த்தை கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். क्योंकि इसका वजह है कि उसने जो दीवार पर जो अपने दुकान पर वो वचन लिखा था कि परमेश्वर पर भरोसा करने वाला फलेगा। அந்த மனுஷனை செழுமையாய் மாற்றினது. वो वचन जो है परमेश्वर के उस व्यक्ति के जीवन को सफलता में ले आया। கர்த்தரை நம்புகிற உங்களை ஒரு நாளும் ஆண்டவர் அவிதமாய் கடனாளியாய் வியாதி உள்ளவர்களாய் பலவீனம் உள்ளவர்களாய் மாற்ற மாட்டார். जो परमेश्वर पर विश्वास रखते हैं, परमेश्वर के बच्चों को कभी भी परमेश्वर उन्हें कर्ज में या कठिनाई में, दुख में, बीमारी में नहीं रखेंगे। கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷனை கர்த்தர் ஒரு குறை இல்லாமல் நிறைவாக்குவார். परमेश्वर के ऊपर भरोसा करने वाला परमेश्वर के बच्चों को परमेश्वर कभी कमी नहीं घटने देंगे। கர்த்தரை நம்பும் பொழுது परमेश्वर के ऊपर जब हम विश्वास रखते हैं, நம்முடைய தேவன் நம்மை பாதுகாக்கிறார். परमेश्वर हमें सुरक्षित रखते हैं। உங்களுடைய குடும்பத்தை அவர் பாதுகாக்கிறார். आपके परिवार को वो உங்களுடைய रक्षा करते குடும்பத்தை हैं। ஆண்டவர் உயர்த்துகிறார். आपके परिवार को वो एक उत्तम स्थान देते हैं। அதைத்தான் சங்கீதக்காரன் 34:10 சொல்லுகிறார், கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. वही भजन संगीता 34:10 में हम पढ़ते हैं कि परमेश्वर के ऊपर जो भरोसा रखता है उसको कोई भी कमी नहीं ஒரு होगा। பெயர் கிறிஸ்தவ குடும்பம். एक नाम का एक मसीहा का लोग थे। அவர்களுக்கு அவருடைய வியாபாரத்தின் நிமித்தமாய் अनेक எதிராளிகள் இருந்தார்கள். उनके लिए उनके पास उनके व्यापार के द्वारा बहुत सारे उनके शत्रुएं थे। ஆனால் இவர்கள் கிறிஸ்தவர்கள் தான் கர்த்தரை நம்புவதில்லை. वो एक मसीहा के लोग थे लेकिन वो परमेश्वर के ऊपर भरोसा नहीं रखते थे। தங்களுடைய திறமை, தங்களுடைய படிப்பு, தங்களுடைய பணம் என்றுதான் நினைப்பார்கள். वो हमेशा अपने आप पर, अपने वो जो पढ़ाई पर ही अपने पर ही वो पूरा भरोसा रखते थे। அந்த குடும்பத்துக்கு விரோதமாய் ஒரு வியாபாரத்தின் நிமித்தமாய் தோல்வி பெற்ற ஒருவர் ஒரு பிள்ளை சூனியம் அந்த குடும்பத்திலே வைத்து விட்டார். और उनके व्यापार के द्वारा एक जो व्यक्ति जो हार गया था वो उसने एक जादू टोना किया उनके அந்த परिवार के குடும்பத்துக்குள்ள बीच। இறங்கி வந்து அவர்களுக்கு பல நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் சரீரத்தில் வியாதிகளை கொடுத்து கொண்டே இருந்தார். उस जादू टोना के वजह से वो उसके परिवार के बीच में उतर गया और उनके परिवार में बहुत सारे बीमारी, बहुत सारे कमजोरियां, बहुत सारे विपत्तियां लेकर आने लगा। அந்த குடும்பத்தில் இருக்கிற மூத்த மகள் கர்த்தரை நம்பி இருந்தார்.
वो परिवार का जो बड़ी बेटी जो है वो परमेश्वर पर विश्वास रखती थी। அவள் அதிகமாய் ஜெபிக்கிறவள், वो अधिक से अधिक प्रार्थना करने वाली அதிகமாய் थी। அவிதமாய் கர்த்தரை சார்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறவள்। वो हमेशा परमेश्वर के ऊपर भरोसा रखती थी और उनका आराधना करती थी। ஆனால் இந்த பிள்ளை சூனியம் அவளை ஒன்றும் செய்ய முடியவில்லை। इसके वजह से वो जादू टोना उसके बीच में कुछ नहीं कर पाया। அவள் ஒவ்வொரு நாளும் இந்த குடும்பத்திற்காக அவள் ஜெபிப்பாள்। हर एक दिन वो इस परिवार के लिए प्रार्थना करती थी। என்னுடைய பெற்றோரை ஆண்டவரே மன்னியுங்கள், உம்மை நம்ப அவர்களுக்கு உதவி செய்யுங்க। परमेश्वर मेरे माता पिता को आप माफ कीजिए, आपके ऊपर विश्वास करने के लिए सहायता कीजिए। மேட்டிமை பெருமை எல்லாம் எடுத்து போடுங்க। उनके घमंड, उनके सारे बहुत घमंड को निकाल दीजिए उनके बीच से। ஏன் நாங்க இப்படி கஷ்டப்படணும்? परमेश्वर हम क्यों ऐसे कष्ट उठाना है? அவர்களுக்காக அவள் ஜெபிக்க उनके लिए जब वो प्रार्थना करते गई, அவளுடைய வீடு அந்த பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் வெளியே வந்தது। उनका परिवार जो है इस परेशानी, इस दुर्बलता से थोड़ा थोड़ा हट के आ गया। பிள்ளை சூரிய வைத்தவன் அந்த குடும்பங்கள் அவிதமாய் கஷ்டப்படுவார்கள் என்று நினைத்தவன் இப்பொழுது அந்த குடும்பங்கள் தேறி வருவதை கண்டு அந்த மந்திரவாதிகளிடத்தில் ஓடி போய் கேட்டான், என்ன நடக்கிறது? அந்த வீட்டுல ஒண்ணு நடக்கலையே। अब वो जादू टोना रखा था, वो व्यक्ति ने जब इस परिवार के उन्नति के बारे में देखता गया, सफलता के बारे में देखता गया, वो तांत्रिक के पास भाग के गया और पूछा कि इस परिवार में अब क्या हो रहा है, पता नहीं वे सफलता पा அந்த रहे हैं। மந்திரவாதி இப்படி சொன்னார்। तब वो तांत्रिक ऐसा कहता है, அவளுடைய வீட்டிலே ஒரு மகள் இருக்கிறார்। उनके घर में एक लड़की है। அவள் இயேசுவை நம்பினவள்। वो बेटी जो है वो यीशु के ऊपर विश्वास ஒவ்வொரு रखती நாளும் है। ஜெபிக்கிறவள்। वो हर एक दिन परमेश्वर से प्रार्थना करती அந்த है। வீட்டில் இருக்கிற எல்லார் மேலும் நான் ஏவுகிற ஆவிகள் வேலை செய்கிறது, ஆனால் இவள் பக்கத்திலே போக முடியவில்லை। मैं जो भूत प्रेत को भेजता हूँ उस लोगों के बीच में वो काम करता है, लेकिन इस स्त्री के बीच में वो काम नहीं करता है। ஆகையால் எங்களுடைய நான் அனுப்புகிற ஏவுகிற அந்த ஆவிகள் திரும்ப வந்து விடுகிறது। इसलिए जो मैं भेजता हूँ वो भूत जो है वो मेरे ऊपर फिर से दोबारा आ जाता है। மந்திரவாதி சொல்ல ऐसे वो तांत्रिक कहता है। கொஞ்ச நாட்களுக்கு பின்பாக அது முற்றிலுமாய் அது அழிந்து போனது। थोड़े ही समय में वो पूरी तरह से नष्ट हो गया। காரணம் என்ன என்றால் அந்த பெண்ணுடைய விடாப்பிடியான ஜெபம் ஒரு அற்புதங்களை செய்தது। कारण क्या है कि वो लड़की का जो प्रार्थना है, जो बिना हटकर वो प्रार्थना करती थी, वो उस घर में वो उसने एक अद्भुत कार्य पाया। கர்த்தரை நம்புகிற மனுஷனை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுகிறவர் அல்ல। परमेश्वर के ऊपर भरोसा रखने वाले व्यक्ति को परमेश्वर कभी भी नहीं அந்த छोड़ेंगे। குடும்பங்கள் கர்த்தருக்குள்ளாய் வந்தார்கள்। वो परिवार भी परमेश्वर को ढूंढकर आए। இழந்த சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள்। இழந்த அந்த வியாபாரத்தில் இருந்த நஷ்டங்கள் எல்லாவற்றையும் லாபமாக கர்த்தர் மாற்றினார்। खोए हुए स्वास्थ्य को उन्होंने फिर दोबारा पाया, खोया हुआ वो व्यापार को फिर दोबारा उन्होंने खड़ा रखाया और सफलता पाया। கர்த்தரை நம்புகிறவன் மேல் கிருபை இருக்கிறது। परमेश्वर के ऊपर विश्वास करने वाले पर அதான் परमेश्वर का சங்கீதக்காரன் करुणा है। 33ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்திலே சொல்கிறார், वही 33 भजन संगीता 22 में हम ऐसे पढ़ते हैं, நாங்கள் கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே परमेश्वर हम आपके ऊपर विश्वास உம்முடைய करते हैं, கிருபை इसलिए எங்கள் மேல் இருப்பதாக। आपका करुणा हमारे ऊपर सदा நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதாக। क्योंकि हम आपके ऊपर विश्वास रखते हैं, इसलिए आपका करुणा हमारे ऊपर हमेशा रहे। கர்த்தரை நம்புங்கள், கிருபையினால் நிரப்பப்படுவீர்கள்। परमेश्वर के ऊपर भरोसा रखिए और अपने अनुग्रह से भरकर रहिए। நான்காவதாக चौथी बात, ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும்। स्तुति के कारण भी अनुग्रह बढ़ेगा। 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் दूसरा कुरिन्थियों का पुस्तक 4 अध्याय 15ஆம் வசனத்திலே 5वां वचन में அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகுகிறது। अनेक लोगों के स्तुति के कारण अनुग्रह बढ़ता गया। கிருபை பெருக வேண்டும் என்றால் உங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லாரும் தேவனை துதிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும்। और अगर परमेश्वर का करुणा आपके परिवार में बढ़ना है तो आपके बच्चे सभी परमेश्वर को धन्यवाद करने वाले होना ஏனென்றால் चाहिए। தேவன் துதியிலும் ஸ்தோத்திரங்களிலும் ஆராதனையிலும் தேவன் வாசம் பண்ணுகிறார்। क्योंकि परमेश्वर स्तुति, धन्यवाद और आराधना के बीच में ही परमेश्वर निवास करते हैं। துதிக்கிற தேவனை தேடுகிற கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கவனிக்கிறார்।
और स्तुति करने वाले, धन्यवाद करने वाले, आराधना करने वाले बच्चों को परमेश्वर ध्यान देते हैं। லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் लूका सुसमाचार का पुस्तक 17वां अध्याय 17 இருந்து 19 வசனம் வரைக்கும் வாசித்தார். 17 से लेकर 19 तक जब हम पढ़ेंगे, ஆண்டவராய் கர்த்தர் சீஷர்களை பார்த்துப்படி கேட்டார். परमेश्वर उन चेलों को देखकर ऐसे पूछते हैं, இந்த தேவனை மகிமைப்படுத்த இந்த அந்நியனை ஒரு தவிர வேறு யாரும் இல்லையே, யார் வரவில்லையே, சுகமாக்கப்பட்டவர்கள் 10 பேர் அல்லவா என்று கேட்டார். प्रभु यीशु को जो धन्यवाद करने के लिए कोई नहीं आया है, कोई है नहीं क्या? क्योंकि इनमें से चंगाई पाए हुए लोग तो 10 थे. 10 குஷ்டரோகிகள் இயேசுவிடத்தில் வந்தார்கள். और 10 लोग तो इस बीमारी से उन्होंने 10 பேர் சுகமாக்கப்பட்டார்கள். 10 लोग तो चंगाई पाए थे. 9 பேர் அவிதமாக நம்பிக்கையுள்ள அவர்கள் தேவனிடத்தில் வராமல் சுகம் கிடைத்ததுன்னு அப்படியே போயிட்டாங்க. लेकिन 9 लोग उन्होंने सिर्फ चंगाई पाकर ऐसे ही चले गए थे. ஆனால் ஒரு சமாரியன் இயேசுவிடத்தில் வந்தார். लेकिन एक समारी जो है, एक व्यक्ति वहां पर यीशु के தேவனை पास आता है மகிமைப்படுத்துவதற்காக, और परमेश्वर का महिमा और स्तुति தேவன் करने செய்த के लिए, நன்மைகளை நினைத்து ஆண்டவரை துதிப்பதற்காக परमेश्वर ने किए भलाई को याद करके स्तुति करने के लिए கர்த்தர் நம்மை கவனிக்கிறார். परमेश्वर हमारे ऊपर ध्यान देते தேவனிடத்திலே நாம் हैं. பெற்ற நன்மைகளை அவிதமாய் பெற்றுக்கொண்ட நாம் எப்படி இருக்கிறோம் கர்த்தர் கவனிக்கிறார். परमेश्वर ने हमारे ऊपर किए भलाई, हम भलाई जो पाकर हम कैसे, परमेश्वर ध्यान देते हैं. தேவனை அவிதமாய் துதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கவனிக்கிறார். परमेश्वर को स्तुति करने वाले बच्चों पर परमेश्वर ध्यान देते हैं. தேவனை துதிக்காதவர்களையும் கர்த்தர் கவனிக்கிறார். और जो स्तुति नहीं करते वो को उनको भी परमेश्वर ध्यान देते हैं. ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் रोमियो का पुस्तक 1वां अध्याय 21ஆம் வசனத்திலே 21वां वचन में அவர்கள் தேவனை அறிந்திருந்தோம், उन्होंने परमेश्वर को जाने हुए தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் वो परमेश्वर को महिमा नहीं की, ஸ்தோத்திரியாமல் இருந்தபடியினால் वो स्तुति और धन्यवाद नहीं दिया, அவருடைய इसलिए இருதயம் இருளாய் போனது. उनका हृदय जो है अंधेरे में छा गया. தேவன் துதிக்கிறவனையும் பார்த்தார், परमेश्वर ने जो है தேவனை स्तुति करने துதிக்காதவனையும் वालों को भी கர்த்தர் देखा, கவனிக்கிறார். और जो धन्यवाद नहीं करते उनके भी परमेश्वर நன்றி ने ध्यान दिया. அவிதமாய் துதித்து நன்றி செய்கிறவனை ஆண்டவர் உற்சாகப்படுத்தி ஆசீர்வதித்து அனுப்பினார். जो स्तुति और धन्यवाद करके गया था, परमेश्वर उसको खुशी और आनंद और आशीर्वाद தேவனை देकर भेजा. அறிந்த போதிலும் கர்த்தர் செய்த நன்மைகளை அனுபவித்த போதிலும் நன்றி இல்லாத மக்களை உணர்வில்லாத இருதயமாக மாற்றினார். और परमेश्वर के भलाई को उन्होंने पाया और परमेश्वर ने किए भलाई को वो धन्यवाद नहीं दे रहे थे, इसलिए परमेश्वर ने उन्हें ऐसे ही बिना कुछ किए हुए उन्हें भेज दिया. ஒரு சகோதரி, ஒரு வாலிப பெண் ஒரு வீட்டிலே வசித்து வந்தார். एक स्त्री जो है, एक जवान लड़की जो है, एक घर में निवास कर रही थी பெற்றோர் இல்லை, உறவினருடைய வீட்டிலே வசிக்கிறார். और माता पिता नहीं थे और एक रिश्तों के पास அவ வாழ்க்கையிலே रहती थी. எவ்வளவோ கஷ்டங்கள் பாடுகள், उसके जीवन में बहुत सारे कष्ट थे, उसको ஆனாலும் पता था. அவள் எப்பொழுதும் முறுமுறுக்காம ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம்னு எப்பயும் சொல்லுவாள். और कभी विलाप नहीं की और हमेशा सबके लिए वो परमेश्वर स्तुति हो, धन्यवाद हो कहती रहती. ஆனால் அவள் இருக்கிற அந்த வீட்டார் அவளை மிக மோசமா ஏசுவாங்க, திட்டுவாங்க, அதெல்லாம் பொறுப்படுத்திக்கொள்ள மாட்டான். लेकिन उसके घराने के लोग जो है बहुत ही बुरी तरीके से उसे डांटते थे, उसे मारते थे, लेकिन वो सब वो नहीं ஒரு सोचती கம்பெனியில வேலை செய்தார். थी. वो एक कंपनी में काम करती थी. வேலை செய்யும் பொழுதும் தொடங்கும் பொழுதும் வேலை எல்லாவற்றையும் செய்யும் பொழுது ஸ்தோத்திரம் ஜெபிப்பா, ஜெபமனிட்டு வேலையை தொடங்குவா. அவளுக்கு வேண்டிய நல்ல ப்ரொடக்ஷன் எல்லாம் கொடுப்பா. और परमेश्वर वो जब काम पे जाती थी तो वो अपने आप को अच्छे तरीके से परमेश्वर के पास लेकर आती थी. वो जब प्रार्थना करती थी, शास्त्र पढ़ती थी और अपने आप को वो सुरक्षित रखती थी. இவள் எப்பொழுது வாயில ஸ்தோத்திரமும் ஜெபமும் இருந்துட்டே இருக்கும். उसके मुंह से हमेशा धन्यवाद और स्तुति प्रार्थना आता ही இதை रहता था. அவளோடு கூட வேலை செய்கிற அந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் பார்த்துட்டு கேலி பண்ணுவாங்க. இவளுக்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு பாடம் கற்பிக்கணும்னு நினைச்சாங்க. और इसके बीच में जो उसके साथ काम करने जो लड़कियां हैं उसको बहुत ही ये करते थे, उसको हंसते थे, उसके ऊपर मजाक उड़ाते थे, इसलिए उसको भी एक दंड देना चाहिए करके वो सब लड़कियों ने उसको सोचा. இவள் தன்னுடைய எல்லாரும் தங்களுடைய சாப்பாடு பொட்டலத்தை ஒரு இடத்துல வச்சிருவாங்க. वो सारी लड़कियां ने जो खाना उन्होंने लाया था वो सब एक जगह पे रख दिया.
இது அந்த 1 மணிக்கு சாப்பாடு நேரம். அந்த பெல் அடித்த உடனே எல்லாரும் போய் ஒரு மரத்தடி கீழாக உட்கார்ந்து தங்களுடைய டிஃபனை திறந்து சாப்பிடுவாங்க. 1 बजे था दोपहर के समय पर वो सभी अपना खाना लेकर और एक पेड़ के नीचे जाके बैठ जाते थे खाने के लिए। அன்றைக்கு तब उस समय पर இந்த வாலிப பிள்ளைகள் என்ன பண்ணாங்கன்னா இவருடைய சாப்பாடு பொட்டணத்தை எடுத்து उसका खाना को लेकर இவருடைய சாப்பாட்டுக்கு அடியில நிறைய மிளகாய் பொடி எல்லாம் நிறைய அப்படி தூவி சாப்பிட முடியாத அளவுக்கு அவ்வளவு மோசமாய் வச்சிட்டாங்க. उसके टिफिन बॉक्स खोलकर उसके टिफिन बॉक्स के अंदर बहुत सारा मिर्ची का पाउडर डालकर वो उससे बहुत तीखा बना दिया और बंद करके रख दिया था। ஸ்தோத்திரம். இவன் இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்றாலே இவ ஆண்டவரே உங்களுக்கு என்ன செய்யறான்னு பாப்போம். आज वो भी धन्यवाद करेगी। आज परमेश्वर उसके लिए क्या करते हैं हम देखते हैं என்று சொல்லி அவர் நினைத்து கொண்டிருக்கிற 1 மணிக்கு பெல் அடிச்சது. எல்லாரும் சாப்பாடு எடுத்துட்டு போனாங்க, டிஃபன் எடுத்துட்டாங்க, மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டாங்க. ऐसे बोलकर वो सभी सोच रहे थे और सब अपना अपना खाना ले गए। वो पेड़ के नीचे बैठ गए और तैयार हो गए थे। அவள் அந்த டிஃபனை திறந்தா. उसने टिफिन को खोला। அங்க வாலிப பிள்ளைகளை எதுக்கு இருக்கிறவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவளை கவனிச்சிட்டு இருக்காங்க. और वो सभी लड़कियां जो है वो खाना खाते हुए उसको भी ध्यान दे रहे थे। இவள் டிஃபனை திறந்தா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். उसने टिफिन को खोला और कहा कि परमेश्वर आपका धन्यवाद हो, எல்லாவற்றையும் நன்மையாக செய்கிறவர், आप सभी को भलाई में बदलते हैं என்று சொல்லி தேவனை துதித்து அந்த சாப்பிட போகிற நேரத்துல மேல இருந்து ஒரு காக்கா கரெக்டாக எச்சம் பண்ணிருச்சு. और जब भी बराबर समय पर वो खाना खाने जाती है तभी ऊपर से एक कौवा जो है बराबर से उसी के टिफिन बॉक्स के अंदर वो गंदा कर दिया। அப்படியே அந்த சாப்பாட்டுல அப்படியே விழுந்துருச்சு. और वो जो है उसके खाने में वो बराबर से गंदा कर दिया था। அவளால சாப்பிட முடியல. इसके वजह से वो उस खाने को खा नहीं पाई। அந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் அப்படியே आश्चर्यமா பார்த்துட்டு இருந்தாங்க. सारे जवान लड़कियां वहां के जब बहुत आश्चर्यचकित से देख रहे थे। இவள் ஆராதிக்கிற தேவன், இவள் துதிக்கிற துதி எத்தனை வலிமை நிறைந்தது என்பதை அவர்கள் கண்டுகொண்டார்கள். वो आराधना करने वाली लड़की जो है उसका स्तुति, उसका आराधना कितना ही सामर्थ्य भरा है, कितना ही ताकतवर है करके वो उसने देख लिया। அதற்கு பிற்பாடு அவளை யாரும் கேலி பண்ண மாட்டாங்க. उसके बाद वो सारी लड़कियां हो या कोई भी हो, कोई उसका मजाक नहीं उड़ाते थे। அவளோட கூட நம்ம யாரும் ஒன்னு எந்த காரியம் பேசக்கூடாது. उसके साथ हम कोई भी कुछ भी कार्य नहीं करना है। அவளை மற்றவர்கள் மதித்தார்கள். और उसे सभी लोग उसको बहुत आदर देने लगे। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्यारे लोगों, ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். स्तुति और धन्यवाद से करुणा बढ़ता है। தேவன் ஸ்தோத்திரத்தை எதிர்பார்க்கிறார். परमेश्वर धन्यवाद துதியை எதிர்பார்க்கிறார். स्तुति चाहते हैं। முறுமுறுக்காதீங்க. विलाप नहीं कीजिएगा। எல்லாவற்றுக்காக கர்த்தரை துதியுங்கள். हमेशा सबके लिए परमेश्वर का स्तुति और धन्यवाद யோபை கவனித்து பாருங்கள். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். अय्यूब को ध्यान दीजिए, परमेश्वर ने दिया, परमेश्वर ने लिया, परमेश्वर का नाम का स्तुति हो कहा। துதிக்கிற ஒரு அனுபவம் இருக்கவே. स्तुति करने वाला एक अनुभव होना தாவீது चाहिए। ஆரம்ப நாட்களிலே அவளுடைய சங்கீதங்களை கவனித்து பாருங்கள். கண்ணீரோடு பல பிரச்சனைகளின் மத்தியிலே பல வியாகுலங்கள் ஏற்பட்டு அப்படிப்பட்ட சங்கீதத்தை தான் அதிகமாக எழுதி கொண்டே வருவார். परमेश्वर का दास जो दाऊद जो है उसके सारे गीतों को देखिएगा, बहुत ही दुखी के साथ, आंसू के साथ, बहुत ही दुख के साथ, ऐसे सारे परेशानियों में ही ये सारा गीत लिखता है। அவருடைய சங்கீதங்கள் அப்படியே தொடர்ந்து அப்படி வாசிட்டே வாங்க. लेकिन उसके भजन संगीता को आगे भी आप पढ़ते ही கடைசி சங்கீதங்களிலே நீங்கள் பார்ப்பீர்கள் ஒரு 5-6 சங்கீதத்தை பார்த்தா எல்லாம் துதியினால் நிறைந்திருக்கும். आखिरी भजन संगीता में भी और 5-6 भजन संगीता में जब आप पढ़ेंगे आखिरी के, तो उसमें सब में धन्यवाद ही रहेगा। முன்னாடி அழுதுட்டே இருப்பான். पहला वो हमेशा रोता था। அவனுடைய ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் growth, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளரும் பொழுது அந்த அழுகை மற்ற காரியங்கள் எல்லாம் குறைந்து தேவனை துதிக்கிற அனுபவங்கள் அவனுடைய வாழ்க்கையில பெருகினது.
जब वो आत्मिक जीवन में बढ़ोतरी पाता गया तो वो शुरुआत का जो आंसू और दुख जो है वो सभी हट गया था और उसके खुशी और मगन का और धन्यवाद स्तुति का जो अनुभव है वो बढ़ता गया। உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வருஷங்கள் கூட கூட நீங்கள் புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. தேவனை துதிக்கிற பிள்ளைகளாய் அந்த துதியின் அனுபவங்கள் கூடிக்கிட்டே இருக்கணும். वो आत्मिक जीवन में जब आप बढ़ोतरी पाते हैं तो परमेश्वर के सामने आपको धन्यवाद और स्तुति देते ही रहना चाहिए। 136 சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 136वां भजन संहिता 26 வசனங்கள் இருக்கிறது. 26 वचन है। அந்த வசனங்கள் எல்லாம் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. उस सभी वचनों में परमेश्वर का स्तुति कीजिए, धन्यवाद कीजिए। தேவனை துதிப்பதற்காகவே அந்த சங்கீதத்தை அவர் எழுதுவார். उनका करुणा सदा की है। परमेश्वर को स्तुति करने के लिए வசனம் பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. आखिरी वचन ऐसा कहता है कि स्वर्गीय राज्य परमेश्वर का स्तुति कीजिए, वो बहुत अच्छे हैं, उनका करुणा सदा की है। ஏன் அவன் அப்படி எழுதணும்? क्यों ऐसे लिखना है? இந்த உலக வாழ்க்கை ஒரு நாள் முடியும். क्योंकि संसार का जीवन एक दिन समाप्त பரலோக होगा। ராஜ்யத்துக்கு ஒரு நாள் நான் கடந்து போவேன். हम स्वर्ग राज्य में एक दिन आगमन होंगे, जाएंगे। என்னுடைய துதி வெறுமையா இருக்காது. मेरा स्तुति धन्यवाद कभी व्यर्थ नहीं கர்த்தர் என்னை होगा। பரலோகத்துக்கு என்னை கொண்டு போவார். परमेश्वर मुझे स्वर्ग की ओर लेकर ஆண்டவர் जाएंगे। எனக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து அங்கே நான் அவரை இன்னும் அதிகமாய் துதிப்பேன். परमेश्वर ने किए हमारे लिए किए भलाई को याद करके मैं और उनकी स्तुति और धन्यवाद करूंगा। கர்த்தர் கிருபையின் மேல் கிருபை நமக்கு தருவார். परमेश्वर अनुग्रह के ऊपर अनुग्रह हमें देंगे। என் வார்த்தையை நான் சுருக்குகிறேன். मैं संदेश को समाप्त करता हूँ। என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, मैं सुनने वाले प्रिय बच्चों, ஸ்தோத்திரம், கிருபையிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். इसी अनुग्रह के वजह से आप நீங்க स्थिर கிருபையிலே रहना நீங்க चाहिए। வளர வேண்டும். आप अनुग्रह में बढ़ना चाहिए। அந்த கிருபை உங்களுக்குள் இருந்தால் अगर वो करुणा आपके अंदर உங்களுடைய होगा, குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார். आपका परिवार, आपके बच्चे உங்களுடைய सब எதிர்கால आशीर्वादित होंगे। சந்ததிகள் தாவீதுனுடைய பிள்ளைகள் போல கர்த்தர் உங்களை மாற்றும். आपका भविष्य का पीड़ित दाऊद के बच्चों के तरह पीड़ित के तरह बदलेंगे। அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு அதிகாலையிலே தேவனை தேடுங்கள். उसी करुणा को पाने के लिए प्रति भोर के समय पर उन्हें ढूंढिएगा। தேவனுக்கு முன்பாய் உங்களை வேற்றுமையாய் பெருமையாக அல்ல, உங்களை தாழ்த்தி ஜெபிக்கணும். परमेश्वर के सामने कभी भी घमंड के साथ नहीं, गर्व के साथ नहीं रहना है। எல்லா अपने आप को சூழ்நிலையின் दीनता करके மத்தியிலும் प्रार्थना करना எல்லா है। நிலைமையிலும் கர்த்தரை முழுமையாக நம்பணும். सारे परिस्थिति के बीच में आप परमेश्वर का विश्वास रखना है। எல்லாவற்றுக்காய் கர்த்தரை துதிக்கணும். सभी के लिए आप परमेश्वर का स्तुति और आराधना करना எல்லாவற்றுக்காய் है। கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். सभी के लिए आप परमेश्वर का धन्यवाद देना है। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष அவருடைய करेंगे। கிருபையினால் உங்களை நிரப்புவார். परमेश्वर आपको अपने अनुग्रह से भरेंगे। இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள நாம் எல்லாரும் ஜெபிப்போம். वही करुणा को पाने के लिए हम सभी प्रार्थना ஆண்டவரை करेंगे। நோக்கி நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். हम सभी प्रार्थना करेंगे। ஆண்டவரே கேட்ட வார்த்தையின்படி परमेश्वर हम सुनने हुए वचनों के हिसाब से இந்த கிருபை எங்களுக்கு தேவைப்பா. परमेश्वर वो करुणा की जरूरत है हमें। உங்களுடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். उस करुणा से हमें तृप्त कीजिएगा। கிருபையினால் எங்களை மூடுங்கப்பா. परमेश्वर के अनुग्रह से हमें நாம் ढकिएगा। நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய கிருபை. हम नहीं मिटेंगे क्योंकि वो आपका करुणा ही होगा। அன்பின் நேச பிதாவே, हमारे प्रेमी अच्छे உமக்கு पिता, நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம். हम आपको धन्यवाद देकर स्तुति இந்த करते வார்த்தைகளை हैं। கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். सुनने वाले हर एक बच्चों के लिए हम இந்த धन्यवाद வார்த்தைகளோடு देते हैं। ஆவியானவர் அவர் மத்தியிலே நீங்க பேசுங்க, இடைப்படுங்க. आत्मा जी इन बच्चों के बीच में आप इस संदेश को என் लेकर வார்த்தை बात कीजिएगा। வெறுமையாய் வராமல் அனுப்பின காரியமாய் வாய்க்கும் என்று சொன்னீங்களப்பா. ये जो वाक्य जो है खाली नहीं जाएगा और जिसके लिए भेजा गया वो पूरा होगा, आपने कहा। வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் அது ஏற்றதாய் மாறிட்டு. ये वचन जो है सभी के लिए परमेश्वर இந்த को पूरा வார்த்தைகளை होना கேட்கிற चाहिए। ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் கிருபையினால் நிறைக்கப்பட்டவர்களாய் மாற்றுங்க. ये वचन संदेश सुनने वाले हर एक बच्चों के बीच में परमेश्वर का கிருபைக்கு अनुग्रह மேல் होना கிருபை चाहिए। பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. अनुग्रह के ऊपर अनुग्रह पाने के लिए परमेश्वर सहायता உம்முடைய कीजिए। ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக மாற்றுங்க. परमेश्वर आपके राज्य के बच्चे बनना புலம்புவதும் चाहिए। முறுமுறுப்பதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் தூர எடுத்து போடுங்க. कभी विलाप नहीं करना चाहिए, कभी दुख नहीं चाहना चाहिए, ஒவ்வொரு நாளும் துதிக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க. लेकिन हमेशा आपको स्तुति और ஒவ்வொரு आराधना करने वाले குடும்பத்திலும் बच्चे துதியின் बनाइए। ஆவியினால் தேவன் நிரப்புவீராக. हर एक परिवार पर परमेश्वर का स्तुति का आत्मा से भरिएगा। ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும்.
परमेश्वर का नाम का केवल महिमा होना பிள்ளைகளை चाहिए। கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. परमेश्वर आपके बच्चे को सुरक्षित பலவீனமாய் रखेगा। யார் இருந்தாலும் सारो कोई भी कमजोरी அவர்கள் के மேல் साथ है, உம்முடைய விசேஷித்த கிருபை இறங்கி வரட்டும். उन सब के ऊपर परमेश्वर का विशेष करुणा उतर कर आए। அவர்கள் மேல் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். उनके ऊपर परमेश्वर का सामर्थ्य அவருடைய उतर कर சரீரத்தில் आना है। இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டையா. उनके ऊपर उनके शरीर के सारे कमजोरियों को यीशु के नाम से दूर कर தேவ दीजिएगा। கிருபை பெருகட்டும். परमेश्वर का अनुग्रह का உமக்கு மகிமை வரட்டும். परमेश्वर का महिमा होना இயேசு चाहिए। கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் यीशु मसीह के अच्छे नाम से मांगते परमेश्वर पिता, ஆமென். आमेन। என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல சகல உபகாரங்களை உபகாரங்களை மறவாதே। நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதானம் வசனத்தை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை மற்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென்।